இந்த உட்கார்ந்து பேசுறதுக்கான அனுமதியை நான் நடுவர் அவர்களிடமும் அறக்கட்டளை அன்பர்களிடமும் வாங்கிவிட்டேன். குறிப்பாக நடுவர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் நான் உட்கார்ந்து பேசுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டவுடன் விடுதி அறையிலே என்னிடத்திலே அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முதலமைச்சராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு சிந்தனையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, நான் முதலமைச்சராக வேண்டும் என்கிற ஆசை நடுவர் ஐயா அவர்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினாலே தான் சொல்லுகிறேன், நாட்டில் சமூக அக்கறை குறைந்துள்ளது. வேற ஒண்ணுமே வேணாம், இவ்வளவுதான். எனக்கு என்ன தெரியும் அரசியல் நிர்வாகம், எனக்கு என்ன தெரியும்? இல்லை ஒரு ஓட்டுக்கு 3000-4000 கொடுக்கறதுக்கு தான் எனக்கு வசதி இருக்கா? அப்புறம் நான் போய் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா சரி, ஆசை நன்று. அப்புறம் இங்கே ஒரு இது பார்த்தோம், ஐயா ஒரு டைலமாவில் இருந்தார். நீ ஆரம்பிக்கிறியா, நீ ஆரம்பிக்கிறியா, நீ ஆரம்பிக்கிறியா? யாரோ ஒரு ஆள் ஆரம்பிச்சு தானே ஆகணும். நடுவர் அவர்களே விதிவிலக்குகளை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு, இங்கே இவர் இப்படி செய்தார், அவர் அப்படி செய்தார், அவர் வெள்ள நேரத்தில் உதவி செய்தார், இவர் சுனாமியிலே உதவி செய்தார் என்று 10-15 உதாரணங்களை மட்டும் காட்டினால் சமூக அக்கறை இருக்கிறது என்று அர்த்தம். கேள்வி சமூக அக்கறை இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல, சமூக அக்கறை வளர்ந்துள்ளதா குறைந்துள்ளதா என்பது கேள்வி. 1947க்கு முன்னால், இல்லை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக அக்கறையை விட 1% இன்றைக்கு சமூக அக்கறை வளர்ந்துள்ளது என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கடப்பாடு அந்த கட்சிக்கு உண்டு. ஏன்னா வானொலியில சுந்தர ஆவுடையப்பன் பேசினா எதிரில் எவனும் கேள்வி கேட்க மாட்டான், குரல் மட்டும்தான் கேட்கும். எவனோ ஒருத்தன் பேசிட்டு கூட இதுவரை உங்களோடு கலந்துரையாடியது சுந்தர ஆவுடையப்பன்னாலும் ஏத்துக்கிடுவான். இங்க அப்படி கிடையாது. நடுவரையா அவர்கள் முன்னுரையிலே பெரும்பாலும் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். பெரும்பாலும் முற்று பெற்று விட்டது. அவர் என்ன சொன்னார்? விமானத்தை ஓட்டுனது எது? குரங்கு. அவர் சொன்னதே போதும், எனக்கு வேற ஒன்றும் வேணாம். விமானத்தை ஓட்டுனது குரங்கு. விமானம்ங்கிறது இங்க நம்ம சமுதாயம். குரங்கு விமானம் ஓட்டினால் அந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாகுமோ அதுபோல் குரங்குகளால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறது என்பதனால் சமூக அக்கறை குறைந்துள்ளது என்பதுதான் அர்த்தம். குரங்கு கொண்டாந்து உதாரணமாக நிறுத்தி குரங்கு டேக் ஆஃப். ஐயா, குரங்குங்களுக்கு சமூக அக்கறை ஜாஸ்தி சார். ஆமா, உண்மை உண்மை. என்ன அழகா குத்தாலத்தில் பேன் பார்க்கும் தெரியுமா? ஏன்னா நான் குத்தாலம் பக்கத்தில் தென்காசியில் குடியிருக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி பின்னாடி உட்காந்து அந்த பக்கத்தில் இருக்க சகோதரி கிட்ட கேட்குறேன், உங்கள் அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் அப்படி பேன் பார்த்துருப்பீங்களா? அவ்வளோ அழகாக பார்க்க. அப்புறம் மனுஷன் எப்படி இருக்கான்னு சொன்னீங்கய்யா? டேக் ஆஃப் ஆக வேண்டியவன் ரன்வேலே ஓடிக்கிட்டு இருக்கிறான். நீங்க சொன்னதுதான். டேக் ஆஃப் ஆகாமலே எல்லா பயிலும் இருக்கான். அப்படின்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன, இம்ப்ளிகேஷன் என்ன? என்னைக்கு மனுஷன் டேக் ஆஃப் ஆகுறானோ அன்னைக்கு தானே சமுதாயம் உருப்படும். டேக் ஆஃப் ஆகாம ரன்வேலே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விமானம் எப்படி டேக் ஆஃப் உயரத்தை போய் தொடும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நடுவர் அவர்களே பிளெயினாக இருக்க வேண்டிய மனிதர்கள் ஓட்டை பஸ்ஸுகளாக இருக்கிறார்கள். இதெல்லாமே நடுவர் சொன்னதுதான், நான் சொன்னதில்லை. தீர்ப்பு அதெல்லாம். ஒரு புது கவிஞன் சொன்னா, ஒரு சக்கரம் ஒரு முறை சுழன்றாலே களிமண் பாண்டமாகி விடுகிறது. இந்த பூமி எத்தனை முறை சுழன்று விட்டது, மனிதன் ஏன் களிமண்ணாகவே இருக்கிறான்?
களிமண்ணா இருக்கிற பயல் உள்ளால எப்படி சமூகம் உருப்படும்? இது சொல்றதுக்கு உருப்பட்டுருக்கு, வளர்ந்துருக்கு, முட்டுது, வளர்ந்து அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 பேர் இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப தெரியும் சத்தியமா. அங்க பாத்தியா, இங்க பாத்தியா, அதை பாத்தியா, CKK அறக்கட்டளை பாத்தியா, எவ்வளவு சமுதாய சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். KKB ஐயாவை பாத்தியா, அவர் இந்து கல்வி நிறுவனத்தை வைத்து எப்படி சமுதாயத்துக்கு இந்த சோழி இங்க பார்க்க கூடாது. வளர்ந்திருக்கிறதுன்னு சப்ஸ்டான்சியேட் பண்ணணும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஒரு பெக்காவது அதிகமா இருக்கணும். ஆஸ்பத்திரியில இருந்தானே வரீங்க? தெரியும், உங்களை தூண்டி விட்டால் இப்படி நகைச்சுவை வரும் என்று எனக்கு தெரியும். ஏனால் தூண்டி விடுவதற்கு தானே பெக்கே. எங்க வளர்ந்துருக்குது? இல்ல என்ன வளர்ந்துருக்குது? நீங்க சொல்லுங்க, என்ன வளர்ந்துருக்குது? நடுவர் அவர்களே, உங்களுக்கு கத்ரீனா கைஃப் தெரியுமா? கேத்ரினா கைஃப்? நோ. ரொம்ப ஞான சூன்யம் ஐயா. You are not fit to be an Indian citizen. ஒரு வடநாட்டு நடிகை. ஓ, அழகுனா அழகு, அப்படி அழகு. 33 வயசாயிருக்கு. எவ்வளவு பர்டிகுலர்ஸ் விரல் நுனியில் வச்சிருக்கேன். அதனாலதான் 4 மாசம் உடம்பு சரியில்லை. ஏக்கமையா, அவ்வளவு அழகு. 33 வயசு. அந்த கத்ரினா கைஃபும் ஒரு 10 வயசு குழந்தையும் பெண் குழந்தையும் நடிச்சு ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கு வடநாட்டில். அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாம் பாராட்டி இருக்கான். அந்த படம் வெளிவந்த பிறகு அந்த அம்மாவுக்கு சாரி அந்த அழகு தேவதைக்கு பர்த்டே, பிறந்த நாள் வந்திருக்கு. இந்த ரசிகர்கள் கொண்டாடி இருக்கான். அவ கூட நடிச்ச அந்த குழந்தை நட்சத்திரம் என்ன பண்ணிருக்கு? ஹாப்பி பர்த்டே ஆண்டி. சுமதி அம்மா இதை குறிச்சுக்கணும். ஹாப்பி பர்த்டே ஆண்டி, மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு SMS பண்ணிருச்சு. ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டாயா. அந்த குழந்தை வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் யா. நியூஸ்ல, பாலிமர் நியூஸ்ல சொல்றாயா. நான் நேற்று தான் பார்த்தேன். அந்த குழந்தை அந்த அவன் சொல்றாங்களாம், ரசிகர்கள் சமுதாய அக்கறை வளர்ந்து ரசிகர்கள் சொல்றானா, எங்க கத்ரினா கைஃப், எங்க கனவு தேவதை முகத்தை பாருங்க, குழந்தை மாதிரி இருக்கு. அந்த குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கத்ரினா கைஃபை பார்த்து ஆண்டின்னு சொல்லிட்டாளே இந்த குழந்தை. பரதேசினாவது சொல்லியிருக்கலாமே ஆண்டின்னு சொன்னதுக்கு. எப்படி ஆண்டின்னு சொல்லலாம்னு போராட்டம் நடையா நாட்டில். அவளை ஆண்டின்னு சொன்னா என்ன, வாயில் என்னன்னு தான் வருது. என்ன சொன்ன அதுக்குன்னா, இதுக்கு ஒரு போராட்டம். இந்த கிறுக்கு பயப்புள்ளைய இருக்க நாட்டில் சமூக அக்கறை வளர்ந்துருக்கிறது. இதான் பெருவாரியான கூட்டம் அந்த நாட்டில். இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா ஒரு 100 பேர் கூடியிருக்கிற சபையை காட்டிக்கிட்டு வளர்ந்துருக்குதுலாம் பேசப்படாது. சத்தியம் பேசணும். ஒன்று கடவுளுக்கு பயப்படணும், இல்லை மனசாட்சிக்கு பயப்படணும். ரெண்டுக்கும் பயப்படாமல் வந்து பேசக்கூடாது. வளர்ந்துருக்கிறதா? இந்த கிறுக்கு எங்கே இருக்க நாட்டில் எப்படி வளரும்? ஒரு தெருவில்ங்க நடுவர்களே, ஒரு தெருவில் நடுவில் சாக்கடை போய்கிட்டு இருக்கு. வேற ஊருக்காரர் ஒரு பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு, அப்பா சாக்கடை சின்னதாக இருக்குது, இப்போவே உங்கள் தெருக்காரைக்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் செலவழித்து இந்த சாக்கடையை அடைச்சிடலாம்ல. இப்போ பாருங்கள் தாண்டி போய்கிட்டு இருக்கீங்களே, இப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த சாக்கடை பெருசாயிருமே, என்னப்பா பண்ணுவீங்கன்னு கேட்டால் அந்த தெருக்காரன் ஒரு வகையை சொல்லியிருக்கான், ஓடியாந்து தாண்டுவோன்னு இருக்கான். நாசமாக போவோ. சாக்கடை சின்னதாக இருக்கையிலே மூடுங்கடான்னு ஒருத்தன் அட்வைஸ் பண்ணா, பெருசாயிட்டா என்னடா பண்ணுவீங்க, கஷ்டப்படுவீங்களாடானா அங்கேருந்து ஓடி வந்து தாண்டுவோன்னு சொல்கிறானே. இப்படிப்பட்டவன ஒரு 99% வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் சமூக அக்கறை வளர்ந்துருக்கிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு
இதை பொறுமையாக கேட்குறதுக்கு கடைசி வரைக்கும் எல்லாரும் இருக்கணும்னு வர நீங்கள் சொல்கிறீங்க. சார் ஸ்கூட்டரில் நம்ம போனோம்னா, இப்போ நானே ஸ்கூட்டர் வச்சுருக்கேன், அப்படி போனோன்னா காலேஜ் போகல நைட்டு மார்க்கெட்டிங் போயிட்டு வரையில் ஹெட்லைட்டை வீட்டில் வண்டியை நிறுத்துகிற போது ஆஃப் பண்ணாமல் விட்டுருவேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் விட்டுருவேன். அது காலையில் எடுத்துக்கிட்டு போயில அந்த ஹெட்லைட் எரியும். காலேஜுக்கு போகல நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக அக்கறை பயங்கரமாக வளர்ந்து சுந்தராவுடைய பெண் எதிரில் வர்றவன் பூரா ஹெட்லைட் எரியுதாம்மா, என் மேலே அவ்வளோ அக்கறையா, பகலில் ஹெட்லைட் எரியுதாம்மா, இப்படிம்மா. நானே 30 தடவை பெட்ரோல் டேங்க்கு ட்ரை ஆகி உருட்டிக்கிட்டு போயிருக்கேன்யா. ஒரு பயம் நிறுத்தி என்னங்க ஏங்க உருட்டி, ஏன் பேராசிரியர் உருட்டிக்கிட்டு போகிறீங்க, பெட்ரோல் இல்லையா, வாங்க என் வண்டியில் வாங்க, பக்கத்து பங்க்கில் போய் வாங்கிட்டு வருவோம். இல்லை எங்கேயா கேட்டிருக்கீங்களா, லைட்டு ஹெட்லைட் எரியலைன்னு அக்கறை காட்டு. அதாவது என்ன தெரியுமா, உடல் நோகாமல், நல்லா கவனிங்க, எனக்கு உடல் நோகாமல், எனக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல், என் வீட்டுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்வோம். ஆனால் என் உடம்புக்கு நோவு வரும்னா, என் பணம் செலவாகும்னா, என் வீட்டுக்கு ஒரு சேதம் வரும்னா அந்த காரியத்தில் இறங்க மாட்டோம். இதுதான் சமூக மனோபாவம், சோஷியல் ஆட்டிடியூட். எப்படி வளரும் தான் அடுத்து பேசுறேன்னு கேட்டீங்களா? எப்படியா வளர்றேன், எப்படி வளர்றேன்? அக்கறைனா என்ன தெரியுமா பெரியவர்களே, அக்கறைனா என்ன தெரியுமா? விவேகானந்த சுவாமிகள் ஒரு நாள் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவித்து விட்டு அடுத்த நாள் காலையில் சிஷ்ய பிள்ளைகள்கிட்ட சொன்னார், நேற்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லையப்பா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று விவேகானந்த சுவாமிகள் சொன்னார். அன்றைக்கு செய்தி வந்தது, ஃபிஜி தீவிலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று. ஃபிஜி தீவிலே ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மனிதர்களை நினைத்து இங்கே இந்தியாவிலே ஒரு ஆத்மா துடிக்கிறது என்று சொன்னால் அது சமுதாய அக்கறை. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? எங்க இருக்கிறாங்க? விவேகானந்த சுவாமிகள் மாதிரி ஆன்மீகம் எங்க இருக்குது? மடம் இருக்கா, மதம் இருக்கா? தென்காசியில் காத்து அப்படி அடிக்குதியா? ஒரு மடாதிபதி கோயிலுக்கு போறாரு சார், 2 பக்கமும் சார் காற்று அப்படி அடிக்குது சார். அந்த மடாதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சைஸில் இருக்கார் சார், இவ்வளோ சைஸு. அவர் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டார். காற்று குபு குபுன்னு தென்றல் காற்று அடிச்சு இந்த பேட்டரியில் ஓடுற 2 ஃபேனை தூக்கிட்டு பின்னாடி 2 பேர் ஓடியாடுறான் சார். இந்த மடத்து அதிபதி இந்த சமுதாயத்தை காப்பாற்றி அக்கறையை வளர்த்து, பாரதி என்னை பொறுத்தவரையில், நான் படித்த அளவில் என்னை பொறுத்தவரையில் சமுதாயம் என்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியது, தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது பாரதி. பாரத சமுதாயம் வாழ்கவே, 30 கோடி ஜனங்களின் சங்கமம், முழுவதற்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை அப்படின்னு சமுதாயம் பொது உடைமை என்கிற 2 கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்தவன் பாரதி. பாரத சமுதாயம், மனித சமுதாயம், அதுதான் சமுதாயம்ங்கிறதுக்கு அர்த்தம். இன்னைக்கு சமுதாயம்ங்கிற வார்த்தை எப்படி சுருங்கி இருக்கு? தேவர் சமுதாயம், முதலியார் சமுதாயம். எங்க மாமா ஒருத்தர் இருக்கார் திருநெல்வேலியில், வீட்டில் ஒட்டக்கூத்தர் படம் மாட்டியிருந்தார். நான் கேட்டேன், ஏன் மாமா ஒட்டக்கூத்தர் படம் மாட்டிருக்கீங்களே? ஒட்டக்கூத்தர் யாருன்னு தெரியுமா? ஏல அவர் நம்ம ஆளா. யார் ஒட்டக்கூத்தர்? நம்மாளா? என்ன மாமா சொல்றிய? என்ன ஏல அவர் முதலியார்லா. யாரு? ஒட்டக்கூத்தர் முதலியாராம். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் கேட்டேன், மாமா ஒட்டக்கூத்தர் முதலியார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த தக்கையாக பரணின்னு ஒரு நூல் இருக்கே, அதை எழுதுனது யாருன்னு கேட்டேன். அது எவன் எழுதுனா நமக்கு என்னல, அதை எழுதுனது ஒட்டக்கூத்தர். தக்கையாக பரணி என்கிற இலக்கியத்தை படைத்தவர் ஒட்டக்கூத்தர் என்பது தெரியவில்லை. ஆனால் ஒட்டக்கூத்தர் என்பவர் முதலியார் என்பது தெரிந்திருக்கிறது. நான் மறுபடியும் கேட்டேன் எங்க மாமாட்ட, மாமா ஒட்டக்கூத்தர் முதலியார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒட்டக்கூத்தருக்கு தெரியுமான்னு. தேவர் சமுதாயம், யாதவர் சமுதாயம்,
நடுவர் அவர்களை நெஞ்சு நொந்து சொல்லுகிறேன். ஒரு கூட்டத்தில் ஒரு சுதந்திர தின பெருவிழாவிலே பேசுகிற போது பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு சொன்னா ஒரு குரூப் கைதட்டுது, அக்கறை வளர்ந்துருக்குது. வஉசின்னு சொன்னா இன்னொரு குரூப் கைதட்டுது. அந்த பெருந்தலைவர் காமராஜர்னு சொன்ன போது கைதட்டின குரூப் வஉசின்னு சொல்லையில தட்ட மாட்டேங்குது, அக்கறை பிச்சுக்கிட்டு ஏறுது. ஏன் காமராஜர் சுதந்திரத்துக்கு போராடின அளவுக்கு வஉசி போராடலையா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை எப்படி அடையாளம் காட்டப் போகிறீர்கள்? தேவர் என்றா மிகச்சிறந்த ஆங்கில பேச்சாளன் என்றா, மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி என்றா? இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் சாதிக்குள்ள கொண்டு போய் அடைத்து, சாதி சிமிழுக்குள்ளே கொண்டு போய் அடைத்து வைத்துக் கொண்டால் சமூக அக்கறை எப்படி வளரும்? இன்னும் உயர் ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனை இருக்கா இல்லையா? இன்னும் இருக்கா? அடிச்சாயா? சித்தர் செவுட்டில் அடிச்சாயா? இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோன்னு கேட்டா இதுக்கு மேல என்னையா கேட்கணும்? எலும்புல நம்பராடா போட்டிருக்கு. நீ உயர் ஜாதினா 1 நம்பர், கீழ் ஜாதினா 100 நம்பர்னா போட்டிருக்கு. இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோன்னு சித்தர் செவுட்டில் அடிச்சு கேட்ட பிறகு இன்னும் சாதி பிரச்சனை இருக்கு சார். இந்த சமூகத்தில் என்ன சார் அக்கறை இருக்கு? வடநாட்டிலே ஒரு கீழ் ஜாதி பெண்ணுடைய நிழல் ஒரு உயர் ஜாதி ஆண் மகன் மேலே பட்டுவிட்டது என்பதற்காக அந்த கீழ் ஜாதி பெண்ணை தெருவில் கட்டி வச்சு அடிச்சிருக்கான் சார். ஆனா நொந்து சொல்றேன் சார், என்ன அக்கறை வளர்ந்துருக்கு? ஒரு நிழல் பட்டதுக்குயா தொடக்கூட இல்லை. இப்ப இந்த மோகன சுந்தரத்தை நான் தொட்டுட்டேன்னா அவர் என்னை அடிச்சா பரவாயில்ல, ஏன்னா அவர் உயர் ஜாதி, நான் கீழ் ஜாதி. அவரும் முதலியார் தான், 2 பேரும் முதலியார் தான், அது வேற விஷயம். இதிலிருந்து பெறப்பட வேண்டிய தத்துவம் என்ன என்றால், ஒரே ஜாதிக்காரனில் சில பேர் கீழ் ஜாதியாகவும் இருக்கலாம், மேல் ஜாதியாகவும் இருக்கலாம். அதான் இதில் பெறப்பட வேண்டிய தத்துவம். அவன் செயற்பாடுதான் சாதியை தீர்மானிக்குது. ஒரு நிழல் பட்டதுக்கு ஒரு பொண்ணை தெருவில் கட்டி வச்சு அடிச்சிருக்கான் சார். செய்தி சார், சொல்லுங்க. அப்புறம் சமூக அக்கறை ஔவையார் சொன்னது எங்க சார் போச்சு? சாதி இரண்டொழிய. ஆனா எனக்கு அவ்வை அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை என்னமா போட்டா பாருங்களேன். சாதி இரண்டொழிய சாற்றுங்கா. நம்ம ஊர்ல திருநெல்வேலியில் என்ன சொன்னா, ஒரே சாத்துனம்னா சாத்துறதுன்னா அரைகிறது. அவ சொன்னா சாதி இரண்டொழிய சப்புன்னு அடிச்சா தாண்டா 2 ஜாதின்னு ஒத்துக்குவான்னு அர்த்தம். அதுக்கு ஜாதி இரண்டொழிய சாற்றுங்க. அந்த அவ்வை பிராட்டியுடைய வாக்கியம் எங்க போச்சு? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னானே பாரதி, அது எங்க போச்சு? நடுவர் அவர்களே, பெல் அடிச்சிட்டீங்களா? அக்கறை. நீங்கள் சொன்னீங்களே அந்த சமயம் மதம். நான் மதுரையில் தான் பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன். ஆனால் நான் அந்த ஊரை விட்டு தென்காசிக்கு வந்து செட்டில் ஆன பிறகு தான் மதுரை ஆதீனத்துக்கு நித்யானந்த அதிபதி ஆனாரியா. எவ்வளவு துரதிர்ஷ்டம் தெரியுமா? அதை விட பெரிய துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? மனசு சங்கடமா இருக்கியா? ரஞ்சிதா சன்னியாசி ஆயிட்டாங்கய்யா. நான் எப்படியா இனி உயிர் வாழ்றது? உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, என் வேதனை எனக்கு. சரியாச்சு, இது வளர்ந்துருக்கு. கமலஹாசன் சொன்னார், நீங்கள் இது ரெஃபர் பண்ணுறதுனால சொல்கிறேன், 2 நிமிஷம் கொடுங்க, ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நிறைய சொல்லணும். இந்த பாலபிஷேகம்னு சொல்லி 10 லிட்டர் 20 லிட்டர் பாலை கொண்டு போய் சிலையில் ஊற்றுறீங்களே, அவர் சொன்னது அப்படியே நீங்கள் சொல்கிறது தான். அவர் சொன்னார், ஒரு 10 லிட்டர் பாலை சிலையில் கற்சிலையில் ஊற்றுறதுக்கு பதிலாக ஒரு 1 லிட்டரை ஊற்றிட்டு மிச்சம் 9 லிட்டரை ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்லன்னார். இது தப்பாயா? இது தப்பா? அவர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம், அவர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம்யா, போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணான். சார் கமல் என்ன சார் சொன்னார்? நம்ம இந்து மதத்தில் திருமந்திரம்ங்கிற நூலில் திருமூலர் சொன்னது தானே சார் சொன்னார்.
படமாட கோயில் பகவர் கொன்றியின் நடமாடு கோயில் நம்பர்க்கங்க ஆகா நடமாடும் கோயில் ஆகிய மனிதனுக்கு நீ கொடுத்தா அது படமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு போய் சேரும்னு திருமூலர் சொன்னதை தானையா அவர் ராட்டிஃபை பண்ணார். கமல் ராட்டிஃபைடு ஒன்லி திருமூலர். கமலுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாய் என்றால் நீ திருமூலருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாய் என்று பொருள். இவனுக்கு கமலைத்தான் தெரியுமே ஒழிய திருமூலரை தெரியாதியா? எப்படி சமுதாயம் வளரும்? எப்படி அக்கறை வளரும்? யோசிச்சு பாருங்க சார். இப்படி கேட்டு நான் நிறைவு பண்றேன் சார். பணம் பெருக்கிறதுல காட்டுற அக்கறை, சொந்தமா வீடு காட்டுறதுல காட்டுற அக்கறை, கார் வாங்குறதுல காட்டுற அக்கறை, பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல்ல ஒரு அட்மிஷன் வாங்கணும்னு ராத்திரியை போய் துண்டு போட்டு இடம் பிடிக்கிறதுல காட்டுற அக்கறையில் ஒரு 2% இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு அக்கறை காட்டக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் என்று ஒன்று கொண்டு வந்து வரிசையில் நிறுத்துங்க, நான் ஏத்துக்கிறேன். பணம் தான் சார் இன்னைக்கு எல்லாமே. அரசியல் சார், நம் சொல்றதுக்காக வருத்தப்படுங்க சார், வருத்தப்படுறேன் சார். வாக்குச்சீட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாக்குச்சீட்டுக்கு பணம் வாங்குவதும் பெத்த மகளை வித்து சம்பாதிச்சு சாப்பிடுறதுக்கு சமசாரம். இப்படி ஒரு நாடு, இதுல சமுதாய அக்கறை வளர்ந்துருக்கு. தேர்தலுங்கிறது ஜனநாயக தெருக்கூத்தையா என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில். குற்றவாளிகள் அரசியலுக்குள்ள வரக்கூடாது, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ஷுட் பி அவாய்டட்னு சொன்னா எல்லா கட்சிக்காரனும் எதுக்குறாயா? ஏன்னா எல்லா கட்சியிலையும் குற்றவாளி இருக்கான். எம்எல்ஏல பாதி பேர் குற்றவாளியா இருக்கான். கல்விக்கூடம் எப்படி போச்சு சார்? சமுதாய அக்கறையை வளர்க்க வேண்டிய கல்விக்கூடம் எங்க எப்படி போச்சு சார்? நெல்லை ஜெயந்தாங்கிற கவிஞன் தான் எழுதினான். கொள்ளை அப்படின்னு தலைப்பு போட்டான், ராபரி அப்படின்னு தலைப்பு போட்டான், கொள்ளைன்னு போட்டான். கீழே 2 வரி எழுதினான், வீடுகளை மூடுகிற போதும் பள்ளிகளை திறக்கிற போதும்னு எழுதினான். என்ன அர்த்தம்? வீட்டை மூடினாலும் கொள்ளை அடிக்குது. நீங்க சொன்னீங்களே பூட்டு பெருசா, அதான். கல்வி எப்படி போச்சு, மருத்துவம் எப்படி போச்சு, அதெல்லாம் சமுதாய அக்கறையோடு செயல்பட வேண்டிய துறை அல்லவா? மருத்துவம் எப்படி போச்சு? இன்னைக்கு சொல்றேன், CKK அறக்கட்டளையில் வச்சு சொல்றேன். யாராவது ஒரு கார்டியாலஜிஸ்ட போய் அந்த கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கு 3 இடத்துல பிளாக் இருக்குன்னு சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் ஏதோ ஒரு பிளாக்ல அவர் வீடு வாங்க போறாருன்னு அர்த்தம். இதான் பிளாக் திங்கிங். எப்படி போச்சு சார்? சார், ஒரு வருஷம் இந்த MBBS படிக்கிற பிள்ளைங்கள்லாம் போய் ஒரு வருஷம் கிராமத்தில் சேவை செய்யணும்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடு சார் இது. அப்புறம் என்ன சமுதாய அக்கறை வளர்ந்துருக்குது? காவல்துறை எப்படி போயிடுச்சு, நீதித்துறை எப்படி? இவங்க தான் சார் சமுதாயத்தில் அக்கறையை வளர்க்க வேண்டிய துறையை சார்ந்தவர்கள். ஒரு போலீஸ்காரர் ஒய்ஃப்ட்ட கேட்டேன் சார், ஏமா நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணா உன் போலீஸ்கார புருஷன் உன்னை அடிச்சிருவாராமா? அதே அண்ணாச்சி கேட்குறிய, என் தப்பு பண்ணுன்னா அவர் ஏண்டி போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்துக்கிட்டு நீ தப்பு பண்றன்னு வலது கையை தூக்கிட்டு அடிக்க ஓடி ஆறுவாரு, நான் இடது கையில் 50 ரூபா கொடுப்பேன், அவர் வாட்டில் போயிடுவாரு அப்படின்னு. அக்கறை வளர்ந்து போய் முட்டி. சினிமா எப்படி இருக்கு, டிவி எப்படி இருக்கு, பத்திரிகை எப்படி இருக்கு? இப்போ சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்கான் சார், குத்துப்பாட்டுன்னு ஒன்று போட்டு இந்த பக்கமும் கதாநாயகனுக்கு இந்த பக்கமும் 45 வயசு உள்ள அக்கா 2 ஆடுது சார். அதுக்கு பேர் குத்துப்பாட்டு இருக்கிறா. லுங்கிய வாயில கட்டிக்கிட்டு ஒரு படத்தில் ஆடினாங்கன்னா எல்லா படத்துலையும் லுங்கிய வாயில கவ்விக்கிட்டு ஆடுறாங்க. சமுதாய அக்கறை வளர்ந்து டிவியில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு சகதியில் போய் ஒரு லாரி சிக்கிக்கிடுச்சு சார், 10-50 ஆம்பளைய இழுக்கிறாங்க சார், வரமாட்டேங்குது. ஒரு பொம்பளை புள்ள அங்கேருந்து வருது, முடிய கட்டி இழுத்துருது சார். ஒரு விளம்பரம் போடுறான் சார். அக்கறை வளர்ந்து தாறுமாறா வளர்ந்து முடிய கட்டி, அது ஒரு பழமொழி உண்டு, அது சொல்லக்கூடாது. முடிய கட்டி அதை என் வீட்டுக்காரி என் ஒய்ஃபு அந்த கார்னியர் ஷாம்பு விளம்பரம் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த ஷாம்பு வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த ஷாம்பு வாங்கி கொடுங்க. நான் சொல்லிட்டேன், ஏன் இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுக்கலையா? ஏன் தெரியுமா? ஷாம்பு வாங்கி கொடுக்கறதுக்கு துட்டு இருக்கு. அடுத்து லாரி கேட்பாள, லாரிக்கு நான் எங்க போவேன்? விளம்பரம் எப்படி இருக்கு, தொடர் எப்படி இருக்கு? ஒரு தொடரில் என்ன பண்ணுவான் தெரியுமா நடுவர் அவர்களே? இந்த கணவனா கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கணும் மாத்திடுவாங்க. இன்னையிலிருந்து இவருக்கு பதிலாக இவர்னு வேற ஒரு நடிகரை போட்டுருவாங்க. அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த ரோலு ஹஸ்பண்ட் ரோலு.
எங்கள் அத்தை ஒருத்தி இருக்கா, என்னை விட 15 வயசு மூத்தவோ. அவள் ஒரு தொடர் பாப்பா. இப்போ நான் 4 மாதமாக ஆஸ்பத்திரியில் கிடந்த மாதிரி அவள் ஒரு 4 மாதமாக ஆஸ்பத்திரியில் கிடந்தா. 4 மாதம் கழித்து தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தவுடனே அந்த தொடர் முன்னாடி இருக்கும். அதுதான் நடக்க தொடர் பார்த்தா அந்த கதாநாயகி பக்கத்தில் நின்று ஒருத்தன் அவன் புருஷன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் 4 மாதத்துக்கு முன்னாடி வேற புருஷன், வேற ஒரு பையன். எங்கள் அத்தை கேட்குறா, ராமச்சந்திரா, இது யார் அவ்வளோ தோளை தொட்டு பேசுகிறான்? அவள் புருஷன்ட்ட. நான் காய்ச்சலாக படுக்கிறதுக்கு முன்னாடி இவன் இல்லையே புருஷன். நான் சொன்னேன், இப்போ 4 மாதமாக இவன் தான் புருஷன், மாற்றிட்டாங்க. இது தொடர். சமுதாய அக்கறையை வளர்க்க வேண்டிய எல்லா துறைகளும் நாசமாக போயிருச்சே, அப்புறம் எப்படி வளர்ந்துருக்கும்? மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் சார் வேப்ப மரத்துக்கடியில் அம்மன் சிலையை வச்சான். மரத்தை வெட்டக்கூடாதுன்னு தான் ஆலமரத்துக்கடியில் சூலத்தை வச்சான். மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அரச மரத்துக்கடியில் பிள்ளையார வச்சான். சாமி பயத்திலேயாவது மரத்தை வெட்டாமல் இருப்பான். சாமியை தூக்கி தூர போட்டுட்டு மரத்தை வெட்டுறானே. மணல் கொள்ளை அடிக்கிறானே, தாது மணல் கொள்ளை, கிரானைட் ஊழல், சகாயம் சுடுகாட்டில் கிடந்தார். என்ன ஆச்சு அந்த அறிக்கை? பதில் சொல்லுங்க சார் கேள்விக்கு. சுடுகாட்டில் கிடந்து அத்தனை மாசமா உழைச்சு சகாயம் அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கை என்ன சார் ஆச்சு? என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க? வெறும் பரபரப்பு. பாரதிதாசன் சொன்னதை சொல்லி முடிக்கிறேன். தன் வீடு, தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் சம்பாத்தியம், இதுதான் இன்றைய சமுதாயம். என் வீடு, நான் நல்லா இருந்தா போதும். அப்படிப்பட்டவங்க இருக்கிறவங்க கடுகு உள்ளம்னார். கடுகு உள்ளம் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறார்கள். 30 தெருவில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஒரு காலத்தில். அது 20 தெருவாக மாறிச்சு. இன்னைக்கு 5 தெருவில் கூட விளக்கு இல்லை. நாங்கள் வேண்டதெல்லாம் 30 தெருவுலையும் விளக்கு வந்தால் தான் வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்க முடியும். 5 தெருவில் மினுக்குன்னு எரியிற விளக்கு காமிச்சு பரவாயில்லையே விளக்கு எரியுதேன்னு சொன்னால் நாங்கள் விதிவிலக்குகளை ஏற்றுக்கொண்டு வளர்ந்துள்ளது என்கிற முடிவுக்கு வருவதற்கு தயாராக இல்லை. இருக்கிறது என்று சொல்லுங்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெள்ளம் நடந்தபோது இவன் அப்படி செஞ்சான், இவன் அப்படி செஞ்சான், இவன் அப்படி செஞ்சான். 1-2 எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸெப்ஷன்ஸ், விதிவிலக்குகளைத்தான் உங்களால் காட்ட முடியும். ஆனால் சத்தியமாக, சாமி சத்தியமாக சொல்லுகிறேன், என் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி சாமி சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த சமுதாயத்தில் அக்கறை வளரவில்லை. என் வீடு, என் பணம், என் சம்பாத்தியம், என் புள்ள, எனக்கு பட்டிமன்றத்தில் கிடைக்கிற வாய்ப்பு, இதுதான் என் அக்கறையே ஒழிய சமுதாயத்தின் மேல் எவனுக்கும் அக்கறை இல்லை என்பதுதான் சத்தியம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு உண்மையிலேயே சமூக அக்கறை வளர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? முதல்ல மனுஷனா மதிக்கிறோமானே தெரியல சார். அடுத்தவனை பார்த்து அக்கறையாக பார்க்குறோன்னா கூட தெரியல சார். பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாமலேயே 10 வருஷம் ஃப்ளாட்டில் இருக்கிறவனே மெட்ராஸில் எனக்கு தெரியும். நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். அதை அவனே சொல்கிறான். நான் சார் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் சார். 10 வருஷமாக என் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். நான் சிரித்து பார்த்துருக்கியா சார் நீன்றான். அதாவது பக்கத்து வீட்டில் யார் இருக்கானும் தெரியாது, இவன் சிரிக்கவும் மாட்டான், ஆனால் உயிரோடு இருக்கான். சார் நம்ம மாறிட்டோம். இப்போ நல்லவனுக்கு அர்த்தத்தையே நம்ம மாற்றிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளே சொல்கிறோமே சார். அந்த ஏ செக்ஷனில் இருக்கார், அவர் நல்லவருங்க, கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துட்றாருன்றான். அடுத்தவன் சொல்கிறான், அதுக்கு அடுத்து உட்காந்துக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவர், வேலை முடிக்கலைன்னா காசை திருப்பி கொடுத்துட்றாருன்றான். ஆக சமூக அக்கறை குறைஞ்சின்னு வருதுன்றது தான் உண்மை. இப்போல்லாம் நாங்கள் மெட்ராஸில் டைம் போலன்னா சுவாதி கொலை வழக்கை பற்றி பேசுவோம். ஒரு உண்மை தெரியுமா? நடந்தது தப்பு, குற்றம், அதெல்லாம் விடுங்க. 2000 பேர் இருந்திருக்கிறார்கள். அந்த கொலைகாரனை தடுக்க வேண்டாம், ஏன்னா பயம். கொலைகாரன் போயிட்டான். போன பிறகு கூட அந்த பெண்ணின் உடம்பு அலங்கோலமாக இருக்கிற பொழுது ஒரு போர்வை போற்ற கூட அங்கே இருப்பவர்கள் ஒருத்தருக்கும் தோன்றவில்லை என்பதுதான் சமூக அக்கறை குறைந்திருக்கிறது. இது நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன். அடுத்தவன் வந்து சொன்னால், இதையே இன்னும் எத்தனை நாள் பேசின்னு இருக்க போகிற நீ? அந்த அம்மாவுக்கு அடுத்து 3 கொலை நடந்துடுச்சு, அடுத்த மாதம் நடந்தாலும் நடக்கும். நீ இதே
சமூக அக்கறை குறைஞ்சிருச்சு. அக்கறையாக யாராவது இருக்கான்னா கூட பிடிச்சி இழுக்கிறான். சார், நான் பிளட் டொனேஷன் பண்ணுற கிளப்பில் இருக்கிறேன். யாருக்காவது பிளட்டு தேவைப்பட்டதுன்னா நாங்கள் ஒருத்தர் உதவி செஞ்சு பிளட்டு கொடுப்போம். சமூக அக்கறை. ஆனால் அதுக்கும் தடையாக இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணான், என் தம்பிக்கிட்டா அடிபட்டுச்சுடா, ரத்தம் ப்ளீடிங் நிறைய இருக்குடான்னா. நான் உடனே சொன்னேன், உன் தம்பி எந்த குரூப்பு சொல்லு அப்படின்னா. தங்கபாலு குரூப்புன்னா. நான் பிளட் குரூப்பை கேட்குறேன், அவன் அங்கே சண்டை போட்ட குரூப்பை சொல்லின்னு இருக்கிறான். பாரதி சொன்னானே, பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி. அந்த மாதிரி யாராவது இருக்குமா? இல்லை. எதிர்கால சார், இவர் ஆவுடையப்பனை சொன்னார், அந்த வெள்ளம் வந்தது, பாம்பு பிடிக்கிறவன் ஃபோன் பண்ணான், பல்லி பிடிக்கிறவன் ஃபோன் பண்ணான்னு. நான் கேட்குறதெல்லாம் இதுதான். உங்களுடைய சமூக அக்கறை தெரியணும்னா வெள்ளம் வரணும், பூகம்பம் வரணும், ஏரியை திறந்து விடணும். அப்போ நீங்கள் 4 நாள் வெளில வேலை செஞ்சு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போட்டுடுவீங்க. அதுதானா? அப்போ கூட ஒன்றும் இல்லை சார். என் வீட்டில் வெள்ளம் வந்ததுங்க. என் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுச்சு, எல்லா பொருளும் போயிடுச்சு. சமூக அக்கறை எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் திருச்சியிலேருந்து மாமா ஃபோன் பண்ணார், மாப்பிள்ள வீடு ஃபுல்லாக வெள்ளமாமேன்னா. அதான் சந்தோஷத்தில். ஆமாம் மாமான்னு. தண்ணி எந்த அளவு இருக்குது அப்படின்னா, மாற அளவு இருக்குன்னு. அவர் 6 அடி இருப்பார். அவனுக்கு என்ன சந்தேகம், டக்குன்னு கேட்டால், உன் மாற அளவா என் மாற அளவானா. ஏதோ டேம் என்ஜினியர் மாதிரி. ஏன்னா என் மாற அளவுனா 3 அடி, அவன் மாற அளவுனா 5 அடி. அதுக்கு டிவி போயிடுச்சான். உடனே அவன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறான், டிவியும் போயிடுச்சாண்டி அப்படின்னு. லைப்ரரியிலே சோத்துக்கு என்ன பண்ணீங்கன்னா, இல்லை ஹெலிகாப்டர்லேருந்து போட்டாங்கன்னு. என்னென்ன போட்டாங்கன்னா, அப்போ நான் சொன்னேன், அவசரத்துக்கு சோறு போடுறாங்க, இது என்ன பகலில் மெனு கார்டை அனுப்புவாங்க, டிக்கெட்டி நைட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு. இதுதான் சமூக அக்கறை. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான், சார் என்ன தான் மிஞ்சி இருக்குது அப்படின்னா. என் ஒய்ஃபு மட்டும்தான் ஃபோனை வச்சுட்டான். சமூக அக்கறை இல்லை. ஒரு காலத்தில் இங்கெல்லாம் மொழிக்காக போரிட்ட நாடுன்னா ரொம்ப வீர வசனம்லாம் பேசணும். உண்மையிலே போரிட்டது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு இங்கிலீஷ் பின்னால் போக ஆரம்பிச்சிட்டோம், தமிழை காக்க மறக்கிறோம். என்ன சமூக அக்கறை இருக்குது? ஆங்கிலம் பேசுவது அறிவு என்று நினைக்கின்ற சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மை என்ன தெரியுமா? ஆங்கிலம் என்பது அறிவு அல்ல, அது ஒரு மொழி. தமிழ் என்பது மொழி அல்ல, அது நம்முடைய அடையாளம். அதை மறந்துட்டு இருக்கிறோமே. நமக்கு சமூக அக்கறை இருக்கிறது என்று இன்னுமா நினைக்கிறீங்க? சார், படித்தவன் மூளை பலசாலிகள் எல்லாம் மேலை நாடுகளுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். சமூக அக்கறையா? உடம்பு பலசாலிகள் மேலை நாடுகளுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். சமூக அக்கறையா? இங்கேயே இருந்து இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணணும் தெரியலையே. 50 வருஷத்துக்கு முன்னாலங்க பிரசவம் பார்த்ததெல்லாம் வீட்டில் இந்த வயசான அம்மாங்க பாட்டி தான் பார்த்தோம். எல்லாம் சுகப்பிரசவம். இன்னைக்கு என்ன ஆச்சு? பிறக்கிற குழந்தைகளில் 85% சிசரி. சமூக அக்கறை வளர்ந்து இருக்கிறதா? மருத்துவம் வியாபாரமாகிவிட்டது. அதான உண்மை. ஒரு காலத்தை வியாபாரத்தை தர்மமாக நடத்தினோம், ஆனால் இன்னைக்கு தர்மத்தையே வியாபாரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. டாக்டருக்கு 2 லட்சம் ரூபாய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சம்பளம் கொடுக்குதுங்க. சும்மா கொடுக்கல, சம்பளம் கொடுத்துட்டு சொல்கிறான், உனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம், உன் டார்கெட்டு 20 லட்சம் ரூபாய். டார்கெட்டு டாக்டருக்கு உண்டு. இல்லை, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு மாதத்தில் 20 லட்சம் ரூபாய் மருத்துவமனைக்கு வருமானம் வந்தால் உனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். 30 லட்சம் வந்தால் 3 லட்சம் உன்னோட சேலரியை நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு. அவன் வர்றவனுக்கெல்லாம் அறுத்து போடுறான். கேட்டால் நீ இன்சூரன்ஸ் செலவா அதில் கவர் பண்ணிடலான்றான். எனக்கே இன்சூரன்ஸ் தெரியும்ன்றான். கலை பண்பாடு இதெல்லாம் காக்கணும். சமூக அக்கறை என்ன இருக்குது? ஒரு உண்மை தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் தேர் செய்ய தெரிஞ்ச ஸ்தபதிகள் யாரும் இல்லை இன்னைக்கு. அதான் உண்மை. எல்லாம் அழிஞ்சு போச்சு. சார், தமிழ் வாத்தியார் பையனை தமிழ் படிக்க வைக்க மாட்டார் சார். அப்படி எப்படி தமிழ் வளரும்? வள்ளுவர் கோட்டம் ஒரு கலை அழகோடு இருக்கிறது. என்ன? நம்முடைய வள்ளுவனை பற்றி ஒரு கோட்டம் அமைச்சு அதில் வள்ளுவரை வச்சு 1330 குறள் எழுதியிருந்தது. அது தொடங்கும்போது மெட்ராஸ் வந்தால் யாராவது அது உள்ளே போய் பாருங்கள். இப்போ 60 குறள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. போகிற வரவெல்லாம் எழுதிட்டு வரான்.
ஆனால் நல்லா எழுதுறானுங்க சார். வள்ளுவர் கூட தோணாது. நீயும் நானும் ஒன்று என்று ஊர் நம்பினால் நன்று. இவன் எழுதுறான். பாதுகாக்கிறோமா? கலையை பாதுகாப்பதில்லை, பண்பாட்டை பாதுகாப்பதில்லை, கோயிலை பாதுகாப்பதில்லை. திருப்பதி போயிருந்தேன், 50 ரூபாய் டிக்கெட்டில் நின்றுட்டு இருந்தேன், பெருமாள் ஸ்லோகம் சொல்லினே போனேன். எதிர்க்க பார்க்குறேன், திடீர்னு எவனோ எழுதி வச்சுட்டு போயிருக்கான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு. அங்கே அது வரையும் பெருமாள் ஸ்லோகம் சொல்லிட்டு போனவன் நிறுத்திட்டேன். இப்படி தானே ஜெயந்தின்னு ஒரு பொண்ணை MA செகண்ட் இயரில் பார்த்தோம். நம்ம கூட இதானே சொன்னோம். அது கூட சொல்லிச்சே மூஞ்சிக்கு இதெல்லாம் தேவையான. இவன் அங்கே எழுதி வச்சதை உள்ளே போய் பெருமாள் கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த ஜெயந்திக்கிட்டேயே சொல்லியிருக்கலாம். ஒன்றும் இல்லை, கலை பண்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டோம் சார். ஒரு காலத்தில் எங்கள் தலைவர் ஆரம்பித்தார், மணி ஆயிடுச்சுன்னு முடிச்சுட்டார். ஊடகங்கள் இன்றைக்கு எந்த அளவு, ஊடகம் என்பது எந்த அளவு சக்தி வாய்ந்தது என்று உங்களுக்கு தெரியும். எந்த ஊடகத்துக்காவது சமூக அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. மகாகவி பாரதி பத்திரிகை நடத்துவதன் மூலம் சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வைத்தான். ஆனால் இன்னைக்கு பத்திரிகைலாம் எப்படி இருக்கு? ஒரு உதடை போட்டுட்டுங்க, இந்த உதடு யாருதுன்னு கண்டுபிடிங்க, 10,000 ரூபாய் பரிசுன்னு போடுறான். இவனை என்ன பண்ணுறது? பையன் பார்க்குறான், வெள்ளையாக இருக்குது, ஒருவேளை அமலாப்பால் தான் இருக்குமோன்னு யோசிக்கிறான். ஊடகம் கெட்டு குட்டிசவர் ஆயிடுச்சு. திரைப்படங்கள் குட்டிசவர். ஏவிஎம் அவர்கள் தன் சொந்த செலவில் படம் எடுக்கும்போது கூட சுதந்திர பாடல்கள், பாரதியார் பாடல்களை போட்டு இந்த நாட்டை சமூகத்திற்காக சேவை செய்தார். ஆனால் இன்னைக்கு இல்லை. ஒரு 10 நாள் முன்னால் சென்னை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே சொன்னது, திரைப்படத்தை பார்த்துதான் சமூகத்தில் குற்றங்கள் அதிகமாக நிகழ்கிறது என்பது. அதுதான் உண்மை. உறவுகளை கொச்சைப்படுத்துவது, அதுதான் உண்மை. இதுவாது பரவாயில்லைங்க, காசு கொடுத்து போய் பார்க்கணும். ஒரு 10 நாள் தமிழ்நாடே எரிஞ்சது தெரியல கபாலின்னு. 10 நாள் வேறு எந்த பேச்சும் இல்லை. டாக்டர் ஊசி குத்திக்கினே பேசுகிறாரு, நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்களான்னு. எங்கன்னு கேட்டேன். ஏன்னா இந்த ஆள் ஊசி குத்துறான், அவன் கபாலிக்கு சொல்கிறானா இல்லை கபாலீஸ்வரர்கிட்டே அனுப்ப போகிறானான்னு தெரியல. எங்கே என்ன தேட்டருக்கு முதல்ல போடு, அப்புறம் நான் பண்ணுறேன். இதுவாது பரவாயில்ல, காசு கொடுத்து போகிறது. ஆனால் டிவி அப்படி இல்லை, அதுவே வருது. இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் அங்கேருந்து தான் வருது. இந்த சீரியல் பார்க்காதீங்கன்னு லேடிஸ் சொல்கிறோம், அவங்க எப்படின்னு கேட்க போகிறது இல்லை, நாங்களும் சொல்லின்னு போகிறோம். எந்த சீரியல்லையாவது ஒரு புருஷன் ஒரே ஒய்ஃப் இருக்கா? இல்லை. ஒவ்வொரு சீரியலில் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் 2. அந்த சீரியல் தயாரிப்பாளர் உட்பட எல்லாருக்கும் 3 புருஷன் நிச்சயம். சீரியலை உண்மை நம்புகிறோம் சார். நான் சீரியல் பார்க்கறது இல்லை, நான் வரேன் டிவியில் ஏதோ ஒரு சீரியல் 50 வயசில் ஒரு ஆள் நடிச்சுன்னு இருக்கான், என் ஒய்ஃபு ஊற்று பார்த்துன்னு தான். நமக்கு நாக்கில் வாஸ்து சரி கிடையாது. அன்னைக்கு அந்த ஆளை பார்த்தா லைட்டாக எங்கள் மாமனார் மாதிரி இருந்தது. நான் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், என்ன உங்கள் அப்பா மாதிரியே இருக்குது அப்படின்னு. அவளை குஷிப்படுத்துகிறோன்னு நினச்சி உடனே அப்போ எங்கள் அப்பா என்ன பைத்தியமானா பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த ஆள் உண்மையிலே அரலூசு. டிவியில் அந்த ஆள் பைத்தியமாக நடிக்கிறாராம். எவ்வளோ நம்பி இருக்கா பாருங்க சார். இந்தியாவுக்கு கடவுள் கொடுத்த ஒரே வரப்பிரசாதம் இந்தியர்களுக்கு என்ன தெரியுமா? மறதி. மறதி மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்மளாம் நிம்மதியாக வாழவே முடியாதுங்க. நாட்டில் நடக்கிற அக்கிரமெல்லாம் நம்ம பாருங்கள், ஒரு வாரம் கவலைப்படுவோம், அப்புறம் விட்டுருவோம், ஏன்னா வேற ஒரு விஷயம் மாட்டிடும். ஆனால் இவன் விட மாட்டான் சார். ப்ராவிடன்ட் ஃபண்டும் கிராஜுவேட்டியும் வரும்னு நினச்சி ஒரு அம்மா அவங்க புருஷன் தலையில் கல் போட்டுடுச்சிங்க. புருஷன் செத்து போயிட்டார். இது பேப்பரில் வந்தது. ஒரு 4 பேர் படித்தோம், விட்டுட்டோம். இவன் விட மாட்டான். யார்? டிவி. இவன் குற்றம் நடந்தது, என்னமோ நடக்குது, உடன்டா நீ ஊர் ஃபுல்லாக சொல்லணுமா? அதை காமிக்கிறாங்க. முதலில் இவர்தான் முதலில் குழவியை எடுத்தார். என் பையன் ஊத்து பார்த்துட்டு சொல்கிறான், அப்பா சேலம் சித்தி மாதிரியாகுது பாடுறான். அந்த அம்மாவை பார்க்கும்போது குழவியை எடுத்தார், குழவி போட்டால் சாக மாட்டார் என்று அம்மியை எடுத்து போட்டார்னு. என் ஒய்ஃப் ஊத்து பார்க்குறா. நமக்கு பயமாக இருக்குங்க, ஏன்னா எனக்கும் பிஎஃப் இருக்குது, கிராஜுவேட்டி இருக்குது, நம்ம வீட்லேயும் அம்மி இருக்குது. டிசம்பர் 6 எப்போவோ ஒரு வாட்டி ஒரு துயர சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு. நமக்கு நிறைய பேருக்கு அது ஞாபகமே இல்லை. நமக்கு இவன் மட்டும் விட மாட்டான், பார்த்துக்கிறீங்களா? கரெக்டாக அந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து பாபர் மசூதி அப்படின்னு அந்த இச்சத்தை திருப்பி எங்கள் அந்தான் சும்மா இருக்கிறவனை கிளப்பி விடுறது. அது நடக்கும்போது பிறக்காதவங்க பிறந்து இளைஞர்களாக இருக்கான், அவன் பார்க்குறான்.
இடிக்கிறத காமிக்கிறான். இடித்தவன் பார்க்குறான், சரியாக இடிக்கலையோ அப்படின்னு. இடி வாங்கினவன் என்ன பண்ணுறான், இவனை விடக்கூடாதுன்றான். இதெல்லாம் எதுக்கு? ஒரு விளம்பரம் ஒழுங்காக, எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி விளம்பரம் ஒழுங்காக வருகிறதா? இல்லை. மனிதர்களை கொச்சைப்படுத்துகின்ற விளம்பரங்கள். ஏங்க 5 ரூபாங்க சாக்லேட்டு, அதுக்கு காமிக்கிற விளம்பரம் 5 ரூபா சாக்லேட்டு. ஒரு அப்பாவும் குழந்தையும் பொண்ணும் ஓடிடுது, ரன்னிங் ப்ராக்டிஸ் காலையில் பண்ணுறாங்க, அப்பாவுக்கு மூச்சு வாங்குது, அந்த பொண்ணு வந்து ஒரு சாக்லேட் தருது, 5 ரூபா அந்த சாக்லேட்டு. அப்பா சாப்பிட்டு இன்னொரு ரவுண்டு நான் ஓடுறேன் அப்படின்ட்டு ஓடுறாருங்க. பொண்ணு விசில் அடிக்குது, புதர்லேருந்து ஒரு பையன் வரான். எதுக்குடா இந்த மாதிரி காமிக்கிற? பயமாக இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தை சாக்லேட் கொடுத்தா கூட சுற்றி புதரெல்லாம் தேடி பார்க்கறதாக்குது, ஏன்னா அது உள்ளே இருப்பானோன்னு. ஒரு அப்பா வீட்டுக்குள்ளே நுழையிறாருங்க, நுழையிற அப்பா டக்குன்னு பார்க்குறாரு, பொண்ணு இன்னொரு யாரோ தெரியாத ஒரு பையன் கையும் களவுமாக மாட்டிக்கினாங்க. சவுக்கெடுத்து அடிக்க வேணாம் அந்த பையனையும் பொண்ணையும். அந்த பையன் கதவு பின்னால் ஒளிறான், அவங்ககிட்ட ஒரு செல்ஃபோனு, அதில் மணி அடிக்குது. அவங்க அப்பா செல்ஃபோனை பார்த்து இது எவ்வளோ விலை அப்படின்றான். அந்த பையன் சொன்னான் 3399 rupees அப்படின்னா. வெரி குட், செல்ஃபோன் கம்பெனிக்காரன். அட ஒரு பையன் பாத்ரூமில் பேசுறதுல விளக்குறாங்க, ஒரு பொண்ணு உள்ளே போகுது. யார்? ஏதோ ஒரு பையன் குளிக்கிற ரூமுக்கு மைக்கோட, உங்கள் பேசில் உப்பு இருக்குதா, ஊருக்கா இருக்குதா, நீ ஏன் அவன் பாத்ரூமுக்குள்ளே போகிற? இதெல்லாம் வந்து வியாபார தந்திரமா? இல்லை, இந்த சமூகத்தை நாசமாக்குகிற தந்திரம். அதான உண்மை. சார், ஆசிரியர்கள் எப்படி இருந்த காலம் என்று உண்டு. ஒரு மாணவன் தன்னை சீர்படுத்திய ஆசிரியருக்காக, அவருக்கு நன்றி உணர்வுக்காக தன் பெயரையே ஆசிரியன் பெயராக வைத்து கொண்ட மாணவன் இந்த நாட்டில் உண்டு. பீமாராவ் என்கிற ஒரு மாணவன் தன் ஆசிரியர் பெயரை வைத்து அம்பேத்கர் என்று இந்த சமூகத்திற்கு நல்லது செய்தவன். அதுபோல் ஆசிரியர்கள் இருந்த நாடு இது. ஆசிரியர்கள் தெருவெல்லாம் போய் ஒவ்வொரு வீட்டிலேருந்து குழந்தைய கையோடு கூட்டிகிட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு போன நாடு இது. ஃபீஸ் கட்ட முடியாத குழந்தைங்களுக்கு கையில் இருந்து காசை கொடுத்து படிக்க வச்ச ஆசிரியர்கள் இருந்த நாடு இது. ஆனால் இன்றைக்கி என் பையனை சேர்க்கறதுக்கு 70,000 ரூபாய் கட்டினங்க. அந்த பிரின்ஸிபல் அம்மா சொல்லிச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பையனுக்கு நான் பாட்டு சொல்லி கொடுப்போம், கராத்தே இது. அந்த பையன் இப்போவே பேசவே ஆரம்பிக்கிறான். சரியாக பேச்சே வரலை, மழலை பேச்சு தான் இருக்குது. இன்னும் நாங்கள் பாட்டு சொல்லித்தருவோம், கராத்தே சொல்லித்தருவோம், யோகா சொல்லித்தருவோம். எது 3 வயசு குழந்தைக்கு யோகா சொல்லித்தருவோம் அப்படின்னு, அது சொல்லித்தருவோம், இது சொல்லித்தருவோம்ச்சு. நான் சொன்னேன், மேடம் படிப்பு அது நீ சொல்லிக் கொடு, இவ்வளோ நாங்கள் சொல்லித்தரோமே. சாப்பாடு, அதாவது சாப்பாடெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்களாம். எது எதெல்லாம் நாம் சொல்லித்தரப்போ அதை வந்து அவங்க சொல்லித்தருவாங்களாம். எதெல்லாம் அவங்க சொல்லித்தரணுமோ அது நாங்கள் சொல்லித்தரணுமா. அதுக்கு தான் நாங்கள் படித்த பேரண்ட்ஸு குழந்தைங்களாம் அட்மிஷன் கொடுக்குறோன்னு நம்மகிட்ட சண்டைக்கு வருது. என் பையன் 3 மாதம் போயிட்டு, தம்பி ரைம் சொல்கிறான்னா டண்டனக்கா அண்ணக்கான்றான். அவ்வளோதான் கற்றுக்கினான். இந்த சமூகம் அக்கறை என்பது குறைந்து விட்டது, அதுதான் உண்மை. எங்கள் அணி தலைவர் சொன்னது போல வளர்ந்து இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால், இங்கே ஒன்று அங்கே ஒன்று. 3 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் கிணறு தோண்டினார், 5 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஓடு மாற்றினார். இந்த மாதிரி தான் சொல்லலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க என்னமோ இந்தியா மாதிரி, நாங்கள் பாகிஸ்தான் மாதிரி நீங்கள் உட்காந்துருந்தா நாங்கள் எங்கே போய் பேசுறது? ஆங்கிலம் உலகத்தினுடைய வணிக மொழி. ஆங்கிலம் உலகத்தினுடைய வணிக மொழி. உருது உலகத்தினுடைய கவிதை மொழி. சமஸ்கிருதம் உலகத்தினுடைய வேத மொழி. ஆங்கிலம் உலகத்தினுடைய வணிக மொழி, உருது உலகத்தினுடைய கவிதை மொழி, சமஸ்கிருதம் உலகத்தினுடைய வேத மொழி. ஆனால் நம் தமிழ் மட்டும்தான் உலகத்தினுடைய தாய்மொழி என்பதனால் அந்த தமிழை வணங்கி நெருப்புடா, நெருங்குடா, பட்டிமன்ற உலகத்தின் கபாலிடா, இதுக்கும் கைத்தட்டலன்னா நான் என்னத்தான் பண்ணுறது? இதை 30 தடவை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்லை, எவ்வளோ நாள் என்ன அடாபுடான்னு பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ தெரியல, இன்னைக்கு பேசிட்டீங்க. அன்பு வரும்போது அதெல்லாம் கவலைப்படப்படாதரா. நான் ஒன்று சொல்லட்டுமா?
நான் அடுத்த வருஷம் என்னை பேச கூப்பிடாட்டின்னு நான்லாம் கவலைப்பட போகிறவன் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவையும் மனைவியும் வச்சு நானாக பேசி ஒரு முத்தி நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் தமிழ்நாட்டில். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அது வேறு விஷயம். இவரோட அமெரிக்கா போயிருந்தோம். ஒரு மாதம் போனோம். இப்போ தமிழ்நாட்டில் பல பேச்சாளர் நம்மளோட அடுத்தவன் நல்லா பேசிட்டா அவன் 3 நாள் சாப்பிட மாட்டான், அவ்வளோ சமூக அக்கறை. ஆனால் இவர் தன்னுடைய நேரத்தை குறிச்சுக்கிட்டு என்னையும் சகோதரியும் நிறையா பேச வச்சார். எல்லா நாடுகள்லையும்னா அதுதான் அடுத்த தலைமுறையை வளர்க்கக்கூடிய சமூக அக்கறை உள்ளவர் என்பது தான் அர்த்தம். நல்லா தட்டலாம். ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்நாட்டில். ஏன்னா நான் இன்னொன்று கூட சொல்வேன், இவரை எங்களுடைய நாவில் வாடகை வீட்டில் குடியிருப்பவளை போல வந்து போகும் சரஸ்வதி உன் நாவில் பட்டா போட்டு பர்மனண்டாக குடியிருக்கிறார். அதனால தான் இந்த மேடையினுடைய கணம் கருதி சமூக கருத்துக்கள் நான் இப்போ ஒரு தனிப்பேச்சு பேசுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு முன்னுரை பேசுனீங்க, அவர் ஒரு முன்னுரை பேசினார், எங்கள் பக்கத்தில் நான் ஒரு பேச்சு பேசுவேன். அவர் உட்காந்து பேசினார், நான் நின்று பேசுகிறேன், அவ்வளோதான். புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலன்னா யோசிச்சு தட்டுங்க, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கட்டும். எனக்கு கூட வருத்தம்தான். இந்த நடிகை நயன்தாரா நகைக்கடை தொடக்கிறதுக்கு சேலம் வந்தால் 20,000 பேர் போனான். சத்தியம். பணம் செலவு பண்ணுறவர் சிரிச்சு இந்தியாவில் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். அவர் சஃபாரி போட்டு அப்படியே கண்ணில் தாரையாக வருது. அப்படியே அவ்வளோ செலவு. அவருக்கு ஒரு கை தட்டுங்க. இருக்கட்டும். அதுக்காக நீங்கள் செயினை கைன்னு அவிழ்த்து போட்டுறாதீங்க. எனக்கு அவர் பதறாரு, சொந்த செலவில் ஒரு சூன்யத்தை கொண்டு வந்துட்டோமோ அப்படின்னு. இருக்கட்டும். நடிகை நயன்தாரா சேலத்துக்கு நகைக்கடை திறக்க வந்தால் 20,000 பேர் வந்து கை கொடுத்தான். எனக்கு சமூக அக்கறை இல்லைங்கிற வேதனை இருந்தது. அவர் சொன்ன மாதிரி கபாலி ஸ்லோகம் எல்லாரும் சொல்லி ரஜினி கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணால் மனசு வலிச்சது. ஆனால் இந்த ஊரில் தான் சார் 25,000 இளைஞர்கள் ஒரே சமயத்தில் உட்காந்து 1 மணி நேரம் எவனோடையும் பேசாமல் இந்த நாட்டினுடைய அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு ஈரோடு புத்தக திருவிழா என்பதை ஒரு திருவிழாவாக மாற்றி காட்டி இந்த தேசத்தில் சமூக அக்கறை இருக்கிறது என்பதை நிரூபித்தீங்களே, அது ஒண்ணுக்காக உங்கள் திருவடியை வணங்குகிறேன். நல்லா கை தட்டிக்கங்க. ஒரு அதாவது அக்கிரமமாக இருக்கு. என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ ஸ்டில்லு போடல. அவ்வளோ அழகாக எவ்வளோ அக்கறை பாருங்க. இந்த அவர் ஒரு 30 தடவை என்னை எடுத்துட்டார். இப்படி ஏன்னா கீழே விழுந்துருவாரோன்னு பயமாக வேற இருக்குது. இருக்கிறது தான் சார் வரும். நீங்கள் ஒன்றும் அதுக்காக ரொம்ப சிரமப்படாதீங்க. அப்புறம் எதிரணியிலேருந்தெல்லாம் வந்து பேசினாங்க. அப்புறம் அவர் பேராசிரியர் பேசினோன்னே நீங்கள்லாம் அப்படியே பம்மி கை தட்டினீங்க. அரசியல்வாதி சரியில்லை, ஆன்மீகவாதி சரியில்லை, ரேடியோ ஸ்டேஷன். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அப்பா பேசுகிறாரு. புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலன்னா விட்டுருங்க. ஏன்னா நான்லாம் சர்வீஸில் இருக்கேன். இவர் ஆல் இண்டியா ரேடியோ நம்ம இருக்குது. இவர் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம். அது இந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தெருவில் போகும்போது ஸ்கூட்டரில் இவன் இடிச்சிருவான். இடிச்சிட்டு சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக இருப்பியா, கண்ணு உனக்கு மூஞ்சியில் வச்சுருக்காங்களா, நல்லா போ அப்படின்னு எல்லாம் திட்டிட்டு மாலை போட்டிருக்கேன்னு பேசாமல் போகிறேன். இதுவும் புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலன்னா விடுங்க. அதுக்குள்ளே அங்கே பாருங்க. அதனால தான் முடி நிறைச்சிட்டா சீட்டை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. முடி நிறைச்சிட்டா சீட்டை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. பிடிச்சி தொங்கினா அப்படித்தான். அதனால உங்கள் சமூக அக்கறையை வந்து இங்கே பேசக்கூடாது. இந்த கூட்டத்தில் பல பேருக்கு, ஏன்னா நம்ம ஊரில் இந்த தலைப்புச் செய்தியில் அரசாங்க ஊழியர் அதை வாங்கினா இதை வாங்கினா இப்படியே போட்டு 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 இந்த கூட்டத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். நான் மேடையில் தைரியமாக சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கி ராத்திரி வேலை திறந்தாலும் பரவாயில்ல, நான் எவனுக்கும் கவலைப்பட மாட்டேன். தமிழ் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் அரசாங்கத்தில் ஒரு மந்திரியுடைய நேர்முக உதவியாளர். இன்றைக்கும் 2 வீடு கட்டிட்டேன் மெட்ராஸில். அதுக்காக பயப்படாதீங்க. இவர் பார்க்குறாரு, ஓ அந்த வீடான்னு. இல்லை செங்கல் சுண்ணாம்பில் கட்டினது. என் ஜாதகத்திலே அந்த மாதிரி பிராப்தம் கிடையாது. இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் ஒத்து பார்க்காதீங்க, பேசாமல் இருங்க. இந்த இங்கே உட்காந்துருக்காரு கல்லூரி கல்வித்துறையில் உதவி இயக்குனராக பணிபுரிந்து துரைசாமி சார்னு 35 வருஷம் அடுத்தவனை பற்றி அதிகாரிகிட்ட போட்டு கொடுக்காம வந்தவனுக்கெல்லாம் கை நீட்டி காசு வாங்காமல் நல்லது செஞ்சார். அவர் உங்கள் ஊருக்காரன்னு எத்தனை பேர் கைத்தட்டி அவரை எந்திரிச்சு நில்லுங்க சார், நல்லா ஒரு கைத்தட்டுங்க சார். அவர் போட்ட பிச்சை தான் சார் இன்னைக்கு சிஎம்டி நான் நிமிந்து போய் கையெழுத்து வாங்குறேன். அதை ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க? ரைட்டு, இருக்கட்டும், இன்னும் கச்சேரி ஆரம்பிக்கல. பேச்சு 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 பேச்சு, அநியாய பேச்சு. அதுவும் அந்த பக்கம் ஒரு அம்மா 2 வெள்ளைச்சட்டை. இருக்கட்டும். இப்போ நான் ஒன்றே ஒன்று ரொம்பலாம் பேசலை சார்.
4 நல்ல விஷயம் கேட்குறேன், நான் திருப்பி நீங்கள் சொல்லுங்கள். சமூக அக்கறை இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு இவங்கெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப இதுன்னு சொல்லி, அதனால் எப்படி சமூக அக்கறை மீடியா இப்படி வந்துருச்சு. சார், எனக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிற வயசில் பொண்ணு இருக்கா, அவளுக்கு 3 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ராத்திரி 3:30க்கு அவளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, மேலேருந்து கீழே வந்தால் அருவி, கீழேருந்து மேலே போனால் குருவி. இவன் 4:30க்கு பதில் அனுப்புகிறா. எந்திரிச்சு அரிசி எடுத்து கிரைண்டரில் போட்டால் மாவு, அதே அரிசி உங்கள் அப்பா வாயில் போட்டால் சாவு. அதுக்காக நான் அவளை வீட்டை விட்டு விரட்டிட முடியுமா? இதை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த வாட்ஸ்அப் விஷயத்தை அப்படியே வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன். அடுத்து இவர் சொன்னார், டாக்டர்லாம் அதை நோண்டிடுறான் இதை நோண்டிடுறான். உண்மையிலுமே டாக்டர் வீட்டுக்கு போனால் நமக்கு இருதயம் வலிக்குது. ஏன்னா 3 வருஷம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன். மூச்சை இழுத்து விடுங்க, நாக்கை காட்டுங்க, பின்னாடி திரும்புங்க, எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுதும்பாரு. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்க முடியாது. அட டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், ஒருத்தன் வந்தான் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. அவன் சொன்னான், நான் பைப் ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர் டாக்டர், என்னை என்னென்னு கேட்கல. அவர் சொன்னார், நான் 8 ஃப்ளோர் கட்டிட்டேன்ல, நீ பணத்தை கட்டிட்டு போடான்னாரு. ரைட்டு, இதுவும் அவங்க சொன்னது. அடுத்து அவர் சொன்னார், சாலை விதிகளை பற்றி சொன்னார். நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும், வண்டியில் போகும்போது முதல்ல பச்சை விளக்கு போட்டால் என்ன அர்த்தம்னா போகலான்னு அர்த்தம். மஞ்சள் விளக்கு போட்டால் தமிழ்நாட்டில் என்ன அர்த்தம்னா வேகமாக போகலான்னு அர்த்தம். சேப்பு விளக்கு போட்டால் என்னென்னா போலீஸ்காரன் இல்லைன்னா சீக்கிரமாக போயிடுன்னு அர்த்தம். சரி, அடுத்து அவர் வந்து சொன்னார், எங்கே தமிழ் இருக்கிறது, எல்லாம் அம்மானு கூப்பிடுறது இல்லையே. இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, டொனேஷன் கிடையாதுங்கிறாங்க. அப்ளிகேஷனை ஃபுல் பண்ணி கீழே பார்த்தா சொத்தை எழுதி வாங்கப்படும்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொன்ன குற்றச்சாட்டு. இப்போ நான் ஒவ்வொன்றா பதில் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த தடவை அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா என் வாழ்க்கையில் இனிமேல் நான் பட்டிமன்றம் பேசுகிறதையே நிறுத்திடுறேன். கொஞ்சம் சமூக அக்கறையோட இந்த மேடையினுடைய கனம் கருதி இந்த தலைப்பை யோசிக்கணும். முதல் செய்தி சார், MBA படிச்சுட்டு வெள்ளிக்கிழமை தேர்தலுங்கிறதுக்காக யூரின் பாஸ் பண்ணுறதுக்கே இமெயில் போடுறவங்க நம்ம ஊரில் தெரியும். ஐடி செக்டாரில் எவனுக்காவது மைண்டு வேலை செய்யலைன்னா அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வேலை பார்க்குறான்னு அர்த்தம். ஏன்னா யூரின் பாஸ் பண்ணுறதுக்கே இமெயில் தான் போட்டுக்கிறான் அவன். புரிஞ்சால் இதில் என்ன, புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. உடனே அவர் கேட்குறாரு, குரூப் லீடருக்கு அனுப்பிச்சிட்டிங்களா, சிஎம்க்கு நீங்கள் சிசி போட்டிங்களான்லாம் கேட்குறாரு. அவன்லாம் என்ன பண்ணிட்டான், 3 நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு பிக்னிக் போயிட்டான். ஏன்னா ஓட்டோட லீவு போட முடியாதுன்னு. இப்போ சமூக அக்கறை கூடியிருக்கா இல்லையாங்கிறதுக்கு நான் ஒத்த செய்தி சொல்கிறேன். மயிலாப்பூர்லேருந்து ஒரு ஆள் கை கிடையாது கால் கிடையாது, வாய் உதட்டில் ரேகையை வச்சு காலைல 8:05க்கு முதல் ஓட்டை பதிவு பண்ணால் அவன் பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேருங்க. தமிழ்நாட்டில் இன்னமும் சமூக அக்கறை இருக்குங்கிறதுக்கு. இப்போ இவர் சொன்னார், ஊடகம் பேப்பர்லாம் நாசமாக போச்சுன்னாரு. நான் கூட மேடையில் வந்தோடனே எனக்கு தான் இந்த பொன்னாடை போத்துறாங்க, மாலை போத்துறாங்க, மரியாதை செய்கிறாங்கன்னு நினச்சேன். இந்த நாட்டில் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இன்னும் திருக்குறளும் பாரதியும் பாரதிதாசனும் புதுமை பித்தனும் கி ராஜநாராயணனும் ஜெயகாந்தனும் எஸ் ராமகிருஷ்ணனும் வாலியும் வைரமுத்துவும் நெல்லை ஜெயந்தாவும் சுகீசுவமும் இறையன்பும் செத்து போகவில்லை, தமிழ் உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கூட்டம் தான் விழிப்புணர்வு. என்ன பேசுறீங்க நீங்க? நான் மெட்ராஸ்லேருந்து வரேன், 2 பேர் சேர்ந்தா கூட்டம்ங்கிறான், 20 பேர் சேர்ந்தா பெருங்கூட்டங்கிறான், 500 பேர்னா கட்சியை இணைச்சிட்டோங்கிறான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் போட்ட படத்தையே 30வது தடவை காமிக்கிறீங்க. சரவணன் மீனாட்சியை விட்டுட்டு, ஏர்டெல் சூப்பர் சிங்கரை விட்டுட்டு, இரவு சூப்பர் ஹிட்டு காட்சியை விட்டுட்டு 5 மணிக்கு ஏதோ திருப்பதியில் சாமிக்கு காத்து கிடக்கிற மாதிரி தமிழுக்கு காத்து கிடக்கான்ல தமிழன். அதுதான் என் சமூகத்தினுடைய விழிப்புணர்வு. இந்தாங்க இந்த கட்டுரையை படிங்க, ஜூனியர் விகடனில் வருது. தோற்றவர்களின் கதைன்னு. நான் ஆதாரம் இல்லாமல் மேடைகளுக்கு வர்றதில்லை. 1980 கைகால் இல்லாமல் பிறந்து ஜெயிச்சவன் எழுதியிருக்கான், என் வாழ்க்கையின் தன்னம்பிக்கையை நான் தமிழர்களிடத்தில் கற்றுக்கொண்டேன். ஏன் எஸ் ராமகிருஷ்ணனுடைய எழுத்து படிக்கிறது இல்லையா? கதாவிலாசமும் உபபாண்டமும் யாமமும் தேசாந்திரியும் படித்தா நம்ம பேச மாட்டோம். இந்த நாட்டினுடைய மருத்துவர்களை பற்றி அசிங்கமாக நம்ம பேசுகிறோம்ல.
ஈரக்குலையை இருத்தியமா நின்று போய் பேசுறோம்ல, அதுவும் பேராசிரியர் உட்கார்ந்து பேசுறாரு. நான் கேட்கிறேன் பேராசிரியர், தமிழ்நாட்டு மேடைகள்ல எவனாவது நம்ம ஒத்துக்கிட்டு, நான்லாம் பேச்சு வியாபாரி, நான் மேடையில் சொல்றதுக்கு கவலைப்படல. நான் 2 வீடு கட்டி இன்கம் டாக்ஸ் கட்டி கார் வாங்கி சினிமா காரனோட நல்லா இருக்கேன்னா எனக்கு தமிழ் போட்ட பிச்சை. தமிழ்ல மேடைகள்ல பேசி காசு சம்பாதிக்கிறேன். ஆனா எந்த பேச்சாளனாவது 500 ரூபாய் கூட கொடுத்துட்டா அடுத்த ஊருக்கு வயிற்று வலின்னு போற பேச்சாளரை அசிங்கமா மேடையில பேசுறீங்கல்ல. 4 மாசம் மதுரையில படுத்து கிடந்து ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வீட்டுக்கு போகாம டிஸ்சார்ஜ் ஆகி 3 மாசத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டோன்னு உட்கார்ந்து பேசினாலும் 10 பேருக்கு போய் செய்தி கேட்கணும்னு வந்து மேடையில நிக்கிறியா? இதுதான் சமூகத்தினுடைய விழிப்புணர்வு. அவருக்கு கை தட்டுங்கயா. சும்மா பேசக்கூடாது. ஏன் கெட்டவனையே காமிச்சு காமிச்சு இந்த நாட்டை நாசப்படுத்துறீங்க? நான் ஒண்ணு கேட்கிறேன். மெட்ராஸ் எவ்வளவு பெரிய டிராஃபிக் சிக்னல் ஊருன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் காலைல 7:30 மணிக்கு நீங்கள் எல்லாம் போய் ஒன்றும் வேண்டாம், அங்கெல்லாம் ட்ரெயினில் சீட்டு பிடிக்கிறதுக்கு உயிர் போயிடும். அதுவும் லேடிஸ் அந்த அக்கா மாதிரி இருக்கிறவங்களாம் நல்லா பிடிச்சிருவாங்க. உள்ளே வந்தோடனே தாம்பரத்தில் கர்ச்சீப்பை எடுத்து போடுவாங்க, சில பேர் செருப்பு கழட்டி போடுவாங்க, சில பேர் ஹேண்ட்பேக்கை போடுவாங்க, சில பேர் கை குழந்தைய ஜன்னல் வழியாக விட்டு படுத்துக்கோ, எவனுக்கும் கொடுக்காதெங்கும். அன்றைக்கி ஒரு அம்மா பார்க்குறேன், சவுரி முடியை கழட்டி போட்டு உள்ளே போகுது. அதில் நம்ம போய் ஒருத்தன் ஏறி குடங்குடமாக ரத்தம் அதோடய ஆஃபீஸ் போகிறான். நீங்கள் மவுண்ட் ரோட்டில் நம்ப மாட்டீங்க, இப்படியே பேசுவான், என்னையை கூப்பிடாதீங்க, நீ ஆஃபீஸில் போய் பிக்கப் பண்ணு, எனக்கு வேலை இருக்குது. கேட்டால் இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங் அப்படியே செத்து போடா. ஃபோனை ஹெல்மெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு பேசுகிறான். விழிப்புணர்வு இல்லை, அவ்வளவு சாலை பிரச்சனை. ஆனால் நான் இப்போ ஒன்று கேட்குறேன், விழிப்புணர்வு இருக்கா, சமூக அக்கறை இருக்கா இல்லையான்னு பேராசிரியர் அவர்களே ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து சொல்லுங்கள். ஒரே ஒரு நிமிஷம். சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அப்பல்லோ மருத்துவமனையிலேருந்து ஒரு இருதயத்தை எடுத்துக்கிட்டு டிராஃபிக்கை 13 நிமிஷத்தில் முகப்பேரில் இருக்கக்கூடிய எம்என்சியில் கொண்டு போய் கொடுத்து பாகிஸ்தான்லேருந்து வந்த ஒரு குழந்தைக்கு மாற்று இருதய அறுவை சிகிச்சையை செஞ்சு கார்கில் யுத்தம் கூட இங்கே வந்தபோது அவன் போய் ஏர்போர்ட்டில் சொல்கிறான், நாங்கள் வந்தபோது பாகிஸ்தானர்களாக வந்தோம், போகின்ற போது இந்திய இதயத்தோடு போகின்றோம், இந்திய மருத்துவர்களுக்கு என்னுடைய வணக்கம்னு சொன்னானே. 13 நிமிஷத்தில் உலகத்தில் அவன் சொல்கிறான், முடியவே முடியாதுங்கிறானே சார் அந்த மருத்துவர்களை. சார் இவர் வாதியார்களை இந்த நாட்டில் அசிங்கப்படுத்துகிற மாதிரி எவனுமே கிடையாது. நான் ஒன்று கேட்கட்டுமா? சமூக விழிப்புணர்வுனா அங்கொன்று இங்கொன்றுன்னு சொன்னீங்களே பேராசிரியரே, இந்த நாட்டில் சமூக அக்கறையோடு இருந்தால் மக்கள் விழிப்புணர்வாக இருப்பாங்கிறதுக்கு என்ன தெரியுமா? கபாலிக்கு 20,000 பேர் வருவான். நயன்தாரா எடுங்க, சிரிக்கிற மாதிரி எடுங்க, ஏன்னா நம்மளால் வீட்டில் முடியாது, இங்கே தான் செய்ய முடியும். எல்லார் வீட்லேயும் அப்படித்தான், என்னால் சொல்ல முடியுது, உங்களால் சொல்ல முடியல, அதை விடுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், கபாலிக்கு 20,000 பேர் வருவான். நீங்கள் தான்மா பதில் சொல்லணும். நயன்தாராவுக்கு 25,000 பேர் வருவான். அவர் வாயிலேருந்து வர்ற வார்த்தையை பாருங்கள், நந்திதா, இந்த வேறு எவ்வளோ நடிகை, அவனே அவர் எத்ரிநாத், என்ன இடவோ நமக்கு அதை பற்றி தெரியாது, ஏதோ நான் அமீர்கான் மாதிரி இருக்கேன்னு என் ஒய்ஃப் சொல்லுவா, அதோட சரி. அதில் ஒரு அம்மா, ஏன் கண்ணாடியில் உன் மூஞ்சியே பார்க்க மாட்டேன் அப்படிங்குது, விட்டுருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். இந்த நாட்டில் சமூக விழிப்புணர்வு எப்படி தெரியுமா சார்? ராமநாதபுரத்தினுடைய கடல் பரப்புகளில் மீனவ குடும்பத்தில் பிறந்து ராஷ்டிரபதி பவனிலும் நிலைமை மாறாமல் இருந்து ஒழுக்கத்தோடு வாழ்ந்த அப்துல் கலாமினுடைய நினைவு நிகழ்ச்சிக்கு 2 லட்சம் பேர் இல்லை, 2 கோடி இந்தியர்கள் தங்களுடைய இதயத்தில் கரும்புள்ளி செம்புள்ளியை குத்தி வீட்டில் கருப்பு கொடி வச்சு தான் தாத்தனுக்கு தவசம் பண்ணானோ இல்லையோ அப்துல் கலாம் நினைவுக்கு நினைவஞ்சலி செலுத்தினானே, அதுதான் தான் இந்தியாவினுடைய சமூக அக்கறை. அது இல்லையா சமூக அக்கறை? என்ன அதாவது எதை வேணாலும் பேசுறது. நேற்றுக்கு ஒரு வாதியார் செத்து போயிட்டாரு, இந்தாங்க அடுத்த எவிடன்ஸ், பதில் சொல்லணும். சாகரத்துக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, அம்மா நான் காரைக்குடியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். உண்மை ஏதோ, அதாவது நல்லதை எப்போதுமே குறைய குட்டி காட்டுறீங்களே தவிர நிறைய தட்டி கொடுக்கறதே இல்லைங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு அரசியல் சுரண்டலுக்கு பிறகும், இவ்வளவு ஆன்மீக அக்கிரமத்துக்கு பிறகும், இவ்வளவு லஞ்ச லாவண்யத்துக்கு பிறகும் இந்த நாட்டில் மக்களாட்சியோடு மழை வளம் சுரக்கிறது என்றால் விழிப்புணர்வு இருக்கிறது என்கின்ற ஒற்றை செய்திக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வாதியார் சொல்கிறாரு, இன்னும் 10 நிமிஷத்தில் என் உயிர் போப்பது, தயவு செய்து என்னுடைய கண் உடல் உறுப்பு எல்லாத்தையும் தானம் செஞ்சிருன்னு சொல்கிறா.
கொஞ்சம் கூட உறவினர்களே இல்லாமல் அந்த லேடி 5 மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி 5 உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கா. இவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டு கொடுத்துட வேண்டாம்? நீங்கள் எல்லாரும் அந்த பீப் பாடல் சார், 4ஆம் கிளாஸ் படிக்கிற என் குழந்தைய வந்து என்னால் ஒன்றும் இல்லை சார். முந்தா நேற்று கேட்குறா, ஏன்பா என்னை பெத்தங்கிறா. நான் சொன்னேன் தெரியாமல் நடந்துருச்சுமா போமான்னு. அவள் அப்படி தான் சார் பேப்பா. எங்கள் அப்பனோட நான் அறிவாளியாக இருக்கேன் சார், என்னோட என் புள்ள நாளைக்கு அறிவாளியாக இருக்கும் சார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை சார். நான் ஒன்று கேட்குறேன், எல்லாரும் இவங்களை ஷிஃப்ட் போட்டு பாராட்டுறமே, எழுதிட்டானே சார் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த தேசத்தினுடைய அறிவை விருட்சம் செய்வதற்கு தேமதுர தமிழோசை தெருவெல்லாம் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திரடி பாப்பா, யாமறிந்த புடவடிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோளனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய்னு என் பாரதிக்காக வெந்து சொன்னீங்களே. அருவி மதிங்கிற என்னுடைய அருமை கவிஞன் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே பாடல தமிழ்ல எழுதி 3 கோடி பேர் வாட்ஸ்அப்ல அமைச்சு இன்னைக்கு 5 கோடி பேர் பார்த்துட்டான். இந்தாங்க எவிடன்ஸ், இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அடுத்து வக்கீல் வருது. இந்த அம்மா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, சும்மா இருக்கும், முடிய விரிச்சு போட்டு மேடையில் ஆடினா 30 மருமக 300 மருமகளை கொன்ன மாதிரி ஆடும். யார்கிட்ட பேசுறீங்க? விளையாட்டா? இப்போ நான் இதெல்லாம் எவிடன்ஸோடு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் விட்டுருங்க சார், இதெல்லாம் விட்டுருங்க. 2 விஷயம். நாமக்கல்லில் தான் ஒருத்தன் படித்தான், எல்லாரும் மேலை நாட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் படித்த சொல்லி கொடுத்த வாதியார் 2 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வறுமையில் இருக்கான்னு ஒன்று 8 ஐடி செக்டார் பையன் ஆளுக்கு 2 லட்சம் போட்டு 16 லட்சம் ரூபாய்க்கு குரு நிவாஸ்ன்னு நாமக்கல்லில் வாதியாருக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டான். ஏன் நல்லதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன்? இந்த நாட்டில் ஒருத்தன் எழுதினானே 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், சின்ன வயதில் உனக்கு வந்த போலியோ, உன்னை விட்டு போலியோ, ஒருவேளை உண்ட மருந்து போலியோ, உண்ட மருந்து உன் தொண்டை குழியில் போலியோ, ஆக மொத்தம் போலியோன்னு. போலியோங்கிற ஒரு நோயை அமெரிக்காவில் ஒழிக்க முடியல, ஜனநாயகம் பெருக்கெடுத்த இந்தியாவில் ரோட்டரிங்கிற ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வோடு செஞ்சிருச்சு. சார் எல்லாரும் சொல்கிறீங்களே அரசியல்வாதி அக்கிரமம் பண்ணிட்டான்னு. இந்த நாட்டில் காமராஜர் செத்த பிறகு இறந்த போது 60 ரூபாய் பணமும் 6 கதர் சட்டையும் அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, பேரை வரலாறு எடுத்துக்கொண்டது. ஜீவா இல்லை, காந்தியே வந்து இந்தியாவின் சொத்துன்னு சொன்னவரும், சாகும்போது கூட புத்தகம் படிக்கணும்னு நினச்ச அண்ணாவுக்கு பிறகும் ஆள் இல்லைன்னு நம்ம நினச்ச போது இன்னமும் இந்த நாட்டில் ஜனநாயகம் செத்து போகவில்லை. தனக்கு கொடுத்த 1 கோடி ரூபாயை இது என்னுடைய உழைப்புக்கு கொடுத்த மரியாதை இல்லை, கட்சிக்கு கொடுத்துங்கன்னு சொன்ன கம்யூனிஸ்ட் தலைவன் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல கண்ணு இருக்கக்கூடிய திசை நோக்கி நாம் வணங்க வேண்டாமா? ஒரு அண்ணா அசாரவை தூக்கி எறிஞ்சிட முடியுமா? என்ன சார், எல்லாரும் ஒவ்வொருத்தன் பிறந்துக்கிட்டு தான் இருப்பான். நான் இப்படி 2 விஷயத்தை சொல்லி அடுத்து இந்த டிவிகளை பற்றிலாம் அசிங்கமாக பேசினீங்க. நான் ஒரு 2 செகண்ட் மட்டும், ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு இப்போ எப்படி முடிஞ்சோன்னே நீங்கள் நவரத்தின மோதிரம் போட்டு 5 பவுன் செயின் போடுவீங்க, அது வந்து உங்கள் பெருந்தன்மை, அதை விடுங்க, அதை நான் பெருசாக நினைக்கல, விடுங்க. ஆனால் இந்த மாதிரி கூட்டத்தை அங்கே ஒருத்தர் அறுக்காமல் விடமாட்டான் போலடா சார். இந்த மாதிரி கூட்டத்தில் பேசுகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் சார். அவர் சொன்னார்ல, சுதா ரகுநாதனும் நித்யஸ்ரீயும் அருணா சாய்ராமும் திருவையாற்றில் பாடினா தான் மரியாதை, பத்மா சுப்பிரமணியமும் சித்ரா விஸ்வேஸ்வரனும் சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில் ஆடினா தான் மரியாதை, பேச்சாளனை பிறந்தா ஈரோட்டு சிக்கிகேல பேசினா தான் மரியாதைங்கிற மாதிரி இந்த பெருங்கூட்டத்தில் 2 செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் மறந்துட முடியுமா? இந்த சுனாமி வந்தபோது நீங்கள் வந்து மதுரையில் உட்காந்து மப்பா பேசுகிறீங்க, அவர் ஊருக்குள்ளேயே ஓடி போயிட்டார். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள் சார், அத்தனை பேரும் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் ஹெல்ப் பண்ண இளைஞர்கள். அரசாங்கத்தை விட அதிகமாக செயல்பட்டது நம்ம நாட்டினுடைய யங்ஸ்டர்ஸ், மறந்துடக்கூடாது. அதில் ஒருத்தன் தான் யூனுஸுங்கிறவன். நிறை மாத கர்ப்பிணியை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். பிறந்த குழந்தை இந்து சமூகத்து பெண் குழந்தை, அந்த தாய் பேர் வச்சா அவனுக்கு யூனுஸ்னு பேர் வச்சா. ஏன் நல்லது தெரியாதா உங்களுக்கு? அதை விட ஒன்று சொல்கிறேன், வேகமாக சொல்கிறேன்.
நாகப்பட்டினத்தில் சுனாமி வந்தபோது மீனவ குடும்பத்தில் படிப்பறிவே இல்லாத குழந்தை கடலோடு போன போது அரசாங்கம் 1 லட்ச ரூபா கொடுத்துச்சு. பிறகு 20வது நாள் புள்ள கிடச்சிருச்சு. 1 லட்ச ரூபாய பணத்தை அவன் டாட்டா பிர்லா அனில் அம்பானி இல்லை, இந்த பணம் எங்களுக்கு இல்லை அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்தாலே மகாலட்சுமின்னு அந்த விழிப்புணர்வை நம்ம பாராட்ட வேண்டாமா சார்? அதை விடுங்க சார். நான் இப்போ டிவியில் அவ்வளோ அக்கிரமமாக பேசுனீங்கல்ல, நான் கூட ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கினுச்சு. 12 குழந்தைங்க ஓட தொடங்கினாங்க. 12 பேர் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஒரே ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. பாக்கி 11 பேரும் எல்லைக்கோட்டை தொடலை. ஒரு நிமிஷம் யோசித்தாங்க, ஆகா அந்த குழந்தை தோத்துட்டா மனசு வலிக்குமே, நம்ம ஒன்றா படித்து ஒன்றா விளையாண்டு ஒன்றா சாப்பிட்டோமேனு திரும்பி வந்து விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தட்டி 12 பேரும் அரங்க எல்லைக்கோட்டை தொட்டார்கள். அரங்கம் எழுந்திருந்து கைத்தட்டியது. சரவண மீனாட்சி மாதிரி அதுலேயும் டைட்டில் கார்டு போட்டான். மனநோயாளி என்று சொன்ன குழந்தைகள் மனிதர்களாக இருக்கிறார்கள். பல மனிதர்கள் மனநோயாளியாக இந்த நாட்டில் திரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் 1000 செய்தி இருக்குது எனக்கு சொல்வதற்கு. இந்த நாட்டில் நான் ஒன்று சொல்கிறேன், சீமக்கருவேல மரம்னு ஒன்று இருக்குது ஈரோட்டு பகுதியில். அதை அழிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது இன்றைய சமூக விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் நல்ல மருத்துவர் இருக்கான். நல்ல இந்த அம்மாவை வந்து நான் திருப்பி சொல்கிறேன், இந்த அம்மாட்ட கேஸ் கட்டி எடுத்துகிட்டு போனோம்னா வீட்டே எழுதி கொடுக்கணும், உண்மை. ஆனால் நீங்கள் ஆனால ஏமாற்றப்பட்டு ஏழை குடும்பம்னா ஃபீஸ் இல்லாமல் வாங்கி இது வரைக்கும் 5000 கேஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்கிய. நான் சொல்கிறேன் சார், மேடையில் திமுறா சொல்கிறேன், மன்னிச்சுங்க, உங்கள் ஃபீஸை நான் சொல்லக்கூடாது. ஃபீஸும் 50 ரூபா கேட்குறாரு, 50 ரூபா கேட்குறாருங்கிறாரு. அவர் பேரை சொல்கிறதுக்கு, ஏன்னா இப்போ நானே 40 ரூபா கேட்குறேன். ஏன்னா அவர் டேப்பை பாதி நானே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறேன். அவர் தன்னுடைய பிறந்த நாளையும் தன்னுடைய தாய் தந்தையுடைய நிகழ்ச்சியை எங்கே தெரியுமா கொண்டாடுறாரு? அநாத ஆசிரமங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு போட்டு எத்தனை ஏழை பெண்களுக்கு சொல்கிறாரு. மோகன சுந்தரம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க, உலகம் ஃபுல்லாக வராருன்னார்ல, இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸ்லேயே அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அதிகமாக பேரை பதிவு பண்ணி டொனேஷன் கொடுத்தவர் தான் இந்த மோகன சுந்தரம். மறந்துடாதீங்க, சத்தியம், உண்மை. பெத்த தாய் தகப்பனுடைய நினைவஞ்சலி அங்கே செஞ்சாரு. மேடைகளுக்காக கூட நாம் பம்மாத்து பேச வேண்டாம். இந்த நாட்டில் இன்னமும் மனிதநேயம் செத்து போகவில்லை. ஏன் தெரியுமா? அதனால்தான் இந்த நாட்டில் எவ்வளவு ஜாதி சண்டைகள் வந்தாலும் வீட்டுக்குள் இருக்கின்ற போது இந்துவாக, இஸ்லாமியராக, கிறித்துவராக இருக்கிறோம். வீதிக்குள் வருகின்ற போது இந்தியனாக இருக்கின்றோம். உலகத்தை பார்க்கின்ற போது மனிதராக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியாதான் என்று சொல்லி எத்தனையோ நிகழ்ச்சிகளில் உங்கள் தலைமையில் பேசி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் போட்ட சால்வை சமூக அக்கறையோடு ஒரு தலைப்பை கொடுத்து சமூக பொறுப்புணர்வுள்ள ஒரு நடுவரின் தலைமையில் பேச வைத்தீர்களே. எங்களுக்கு பத்மஸ்ரீ விருதை காட்டிலும் இந்த மேடையில் பேசுவதை கண்ணியமாக பெருமையாக நினைக்கின்றோம். பாரதிதாசன் சொல்லுவானே, வீழ்ச்சி குரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால்சிந்த மரச்செயல்கள் அறவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்கக்கூடிய உணர்வு ஈரோட்டு மக்களைப் போல, வெந்தாடி வேந்தன் பெரியாரின் பெருமைக்கு பேர் சேர்த்த ஈரோட்டு மக்களைப் போல எல்லாருக்கும் வேண்டும். காலமும் நேரமும் கைகூடினால் அடுத்த ஆண்டு இவர் தலைமையிலே வருவோம், 10 பவுனாக வாங்குவோம். நன்றி, வணக்கம். இது நான் 5வது முறையாக CKK அறக்கட்டளையில் பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த விஷயம், CKK அறக்கட்டளை தொடங்கிய நாளிலிருந்து 2010 ஆண்டு வரைக்கும் அவங்க போட்ட பத்திரிகையை தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டு எங்களிடம் வழங்கியிருந்தார்கள். ஒரு கல்லூரியை முடித்த மாணவியாக இந்த CKK அறக்கட்டளைக்குள்ளே நுழைந்த நான் இன்றைக்கு 27 ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழிலிலே இருந்து அதற்கு பின்னால் இங்கே வந்து 6வது முறையாக இங்கே பேச வந்திருக்கிறேன். என் வளர்ச்சியை விட இந்த CKK அறக்கட்டளையினுடைய வளர்ச்சி பன்மடங்கு வியாபித்து நிற்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே, ஒரு மேடைக்காக இதை நான் சொல்லவில்லை, உண்மையிலேயே வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா என்றால் இவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தளர்ந்திருக்கிறது என்று மனசாட்சியோடு யார் பேச முடியும்? இருக்கக்கூடிய ஐயா VK வேலுச்சாமி அவர்களுக்கு தெரியும், என்ன ஒரு
மாணவியாக அவர் அறிவார். எங்கள் அம்மாவோட ஒரு துணையோடு நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். பெரியவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த பண்பாட்டோடு முதல் ஆண்டு இந்த விழாவை நடத்தினார்களோ அந்த பண்பாடு மாறாமல் இருக்கிறார்கள் என்றால் எந்த கால மாற்றமும் அவர்கள் பண்பை மாற்றவில்லை என்பது வளர்ச்சியா தளர்ச்சியா? இன்றைக்கு ஜூலை 24 மகாத்மா மறைந்து விட்டார் என்று நாம் எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த மகாத்மாவினுடைய மறுவடிவமாக இந்த நாட்டிலே வலம் வந்து இளைஞர்களிடையேவும் குழந்தைகளிடையேயும் தன்னுடைய மாற்றத்தை எப்படி கொண்டு வரலாம் என்றால் இந்த இளைஞர்கள் மத்தியிலும் குழந்தைகளிடம் இருந்தும் தான் அதை தொடங்க முடியும் என்று நம்பிய மற்றொரு மகாத்மாவான அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அதை பற்றியே பேசி பேசி பேசி, நான் யாருக்கும் எதிரி கிடையாது, யாருக்கும் எதிரி கிடையாது, அதை பற்றியே பேசி 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 நெருப்புடா அதுடா இதுடா எல்லாம் தான் சொன்னாங்க. ஆனால் அதற்கு பொங்கி எழுந்த கூட்டத்தை விட அக்னி சிறகுகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியதற்காக அவருடைய மறைவிற்கு பொங்கி எழுந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் இந்த நாட்டிலே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவ்வளவெல்லாம் ஜனங்களை நீங்க ரொம்ப சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அவ்வளவு சாதாரணமாக இந்திய மக்களை நீங்கள் எடை போட்டு விடாதீர்கள். அக்கா வந்து பேசினாங்க, சமூக மாற்றத்தை பற்றி பேச சொன்னால் அவங்க குடும்பத்தில் அவங்க மருமக வந்த உடனே அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்கன்றது தான் அவங்களுக்கு பெரிய வருத்தம். சொந்த மருமகளை ஒரு எதிர்கட்சியாக கூட ஏற்றுக்க முடியாத மனநிலையில் இருக்கக்கூடிய மாமியார்களை வைத்துக்கொண்டு நல்ல எதிர்கட்சியாக கூட செயல்பட முடியாத மருமகள்கள் இன்னமும் உங்களுடைய சட்டசபைக்குள்ள நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம்னு சொல்றதே பெரிய மாற்றம் தான் இல்லையா? மாணவர்களை பற்றி பேசினீர்கள். 5 செல்லுக்கும் நாங்கள் எப்படி அர்த்தம் கண்டுபிடிப்பது? ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்னொன்னு சொல்றீங்களே. முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க பாராட்ட கத்துக்கோங்க. 5 வாத்தியார்களும் வந்து அவரவர்களுடைய சப்ஜெக்ட்ல செல்லுனா என்ன பொருள்னு சொன்னது அந்த மாணவன் சரியா புரிந்து வைத்திருக்கிறானே, அதுக்கு முதல்ல நீங்க ஒரு பாராட்ட தெரிவிச்சிருக்க வேண்டாமா? அதை கூட பாராட்ட தெரியல. அதாவது சார், சில பேருக்கு குறை சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிவே கிடையாது. நீங்க இந்த கான்ஸ்டபிள்ஸை பாருங்க, யாரையாவது லத்தியில் அடிச்சுட்டு இருப்பாங்க, யாரும் கிடைக்கலன்னா அவன் காலிலேயே லத்தியை வச்சு அடிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த அம்மா, அதாவது ஏதாவது ஒரு மாணவன் கிடைக்கணும், இல்லைன்னா கற்பனையிலேயாவது ஒரு மாணவனை வச்சு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பார்த்த மாணவர்கள் அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவியாகத்தான் இருக்கிறான் அல்லது மாணவனாகத்தான் இருக்கிறான். அந்த குழந்தையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாம என்ன விதமான எண்ணங்களை அந்த குழந்தைகளுடைய மனத்திலே விதைக்கிறோமோ அந்த விதமாகத்தான் அந்த குழந்தைகள் வளர்கிறார்கள் என்பது சத்தியம். அதை யாருமே மாற்ற முடியாது. நான் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு 4ஆம் வகுப்பு குழந்தை அவங்க அப்பாட்ட போய் கேட்குது, அப்பா எனக்கு தலையை மொட்டை அடிச்சு விடு. பெண் குழந்தை. இவங்க சொன்னாங்களே, பூவை கூட நிறைய என் தலையில வச்சுட்டாங்க, நான் பார்க்கல. ஐயோ, புருஷன் மேல இவ்வளோ வெறுப்போட ஏமா வாழறீங்க? அவரோட கையில் இருக்கிற வளையலை எடுத்துட்டு போயிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. இதெல்லாம் நடந்த பின்னாலேயும் அவரை ஒரு மனுஷன்னு மதிச்சு வாழறீங்களே, அங்கே உங்களுடைய பண்பாட்டை நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கிறீர்களே, அங்கேதான் நம்முடைய சமுதாயம் வாழ்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். இந்த 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை எனக்கு தலையை மொட்டை அடிச்சு விடுங்கப்பான்னு அந்த அப்பாட்ட கேட்குது. ரொம்ப அடம் பிடிக்குது. அழகாக வளர்க்கப்பட்ட ஒரு, அப்பதான் தலைமுடி வளர்ந்து ஒரு சின்ன இந்த இடத்து வரைக்கும் வளர்ற ஒரு குழந்தை. நமக்கு எவ்வளவு ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைய பார்த்தா. ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அடம் பிடித்த உடனே அது என்னன்னே தெரியல, அந்த குழந்தை அவ்வளோ அடம் பிடிச்சிருச்சுன்னு உடனே அவங்க அப்பாவுக்கு மறுப்பு சொல்ல முடியவில்லை. குழந்தைக்கு மட்டடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வழக்கமாக விடுற மாதிரி திங்கட்கிழமை காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். பள்ளிக்கூடத்து வாசலிலே பார்த்தால் அந்த பெண்ணுடைய வகுப்பு தோழிகள் எல்லோரும், வகுப்பு தோழர்கள் எல்லாரும் மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி எல்லாரும் பேசி வச்சுட்டு மொட்டை அடிக்கிறாங்களே என்னன்னு பார்த்தா அந்த அப்பாவுக்கு தெரிய வருது, அவர்களுடைய வகுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கேன்சர் வந்து கீமோதெரபி கொடுத்து மொட்டை அடிக்கப்பட்டதால்
அந்த குழந்தை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு மற்ற எல்லா மாணவர்களும் மொட்டை அடித்துக் கொண்டார்கள். இங்கே குழந்தைங்களை அவங்களாவே இருக்க விட்டீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம மூளையை கொண்டு போய் அந்த குழந்தைங்க கிட்ட போடும்போது தான் அவங்களுக்கு அவங்களா இருக்கிறதா நம்மளா இருக்கிறதான்ற குழப்பம் வருகிறது. நடுவர் அவர்களே, நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். தனிப்பட்ட விஷயத்தை பேச வேண்டும் என்பதனால இல்லை, சில நேரத்தில் அடுத்த தலைமுறை நம்மளை எப்படி பிரமிக்க வைக்கிறார்கள் என்பதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என்னுடைய மகள் இப்பொழுது 2வது ஆண்டு சட்டம் படித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய 4வது வகுப்புல இருந்து நான் என்ன பண்ணேன், அவளை ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அவளுக்கு பேச சொல்லிக் கொடுப்பது, எழுத சொல்லிக் கொடுப்பது, அப்புறம் ரொம்ப பண வசதி இல்லாவிட்டாலும் கூட வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்தவர்களாக மதிக்கத்தக்கவர்களாக இருப்பவர்களை அழைத்து சென்று அவர்களோடு பழக்கம் ஏற்படுத்துவது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நேரத்தை செலவழித்தேன் அவளை வளர்க்கறதுக்காக. அவள் +2 படிக்கிற வரைக்கும். இப்படி இவ்வளவு நேரம் ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு செலவழிச்சாக்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொழிலை பார்க்க முடியும்னா கொஞ்சம் சுருங்கத்தான் செய்யும். என் தொழில் நேரம் சுருங்கியது. அவள் அழகாக வளர்ந்தாள். வளர்ந்து இப்போ அவள் 2nd இயர் படிச்சுட்டு ஒரு அலுவலகத்திற்கு ஸ்டூடெண்ட் ட்ரெயினியாக நான் அவளை அனுப்புகிறேன். நீ வேற ஒரு ஆஃபீஸில் போய் ஸ்டூடெண்ட் ட்ரெயினியாக இரு, ஏன்னா என்கிட்ட இருந்தியானா உனக்கு சரியாக இருக்காது, இன்னொரு இடத்துல போய் கற்றுக்கிட்டாதான் உனக்கு நல்லா இருக்கும்னு அவளை அனுப்பிச்சேன். நான் அனுப்பின அந்த ஸ்டூடெண்ட் ட்ரெயினி அவங்களுடைய அந்த சீனியர் என் வயதை ஒத்த ஒரு பெண்மணி. அவங்க காலையில் எழுந்து அவங்க எப்படியெல்லாம் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாலே மகள் என்கிட்ட சொன்னா, அம்மா உட்காரு அப்படின்னா. என்ன அப்படின்னு, ஒரு 9 மணி இருக்கும் இரவு. நீ அடுத்த 5 வருஷத்தில் என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேட்டா. என்ன திடீர்னு கேட்குறேன்னா, இல்லை ஒரு செல்ஃபோனெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுரு, எந்த கிளைண்ட் ஃபோன் பண்ணாலும் எடுக்கக்கூடாது, அடுத்த 5 வருஷத்தில் நீ என்ன பண்ணலான்னு இருக்க. இல்லை இப்போ பண்ணுற மாதிரி தான் இல்லைம்மா அப்படி சொல்லாத, இப்போ பண்ணுற மாதிரின்னு சொல்லாத, நீ நிஜமாவே உன் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த அதை சொல்லு என்கிட்ட அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு ஒரு 5 நாவல்கள் எழுத வேண்டும் என்ற ஆசை, அதனுடைய களம் என் மனசில் இருக்குது, அதுக்கு நேரம் கிடைக்கணும். அப்புறம் நான் ரொம்ப பெருசாக பண்ணணும்னு நினச்சேன் கோர்ட்டில், கொஞ்சம் உனக்காகலாம் கொஞ்சம் டைம் செலவு பண்ணும்போது அது கொஞ்சம் சுருங்கத்தாமா செய்யும், அதை தவிர்க்க முடியாது. சரி, அப்போ நம்ம ஒரு டைம் டேபிள் போடலான்னு 4ஆம் வகுப்பிலே நான் உட்கார்ந்து அவளுக்கு போட்ட மாதிரி எனக்கு ஒரு டைம் டேபிள் சொன்னான். காலையில் எத்தனை மணிக்கு உன்னால் எழுந்துக்க முடியும்? நான் சொன்னேன், ஒரு 6. சோம்பேறி மாதிரி இருக்காத, எங்கள் சீனியர்லாம் 5 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, நீ அவள் வயசு தானே, 5 மணிக்கு எழுந்துரு. 5 டைம் டேபிள். 5லேருந்து 6 வரைக்கும் நீ வாக்கிங் போ, 6 மணிக்கு 7 மணி வரைக்கும் நீ பேப்பர் படி, 7 மணிலேருந்து நீ இனிமே என்ன சமைச்சாலும் நான் சண்டை போட மாட்டேன், நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன், ரொம்ப சிம்பிளாக சமை. அதுக்கப்புறமா உன்னுடைய ப்ரொஃபஷனுக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. 8 மணி வரைக்கும் நீ ஆஃபீஸ்லேருந்து வராத, அம்மா எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வருவேன்னு இனிமேல் நான் உன்னை என்னுடைய வாழ்நாள் முழுக்க கேட்க மாட்டேன். 8:30 மணிக்கு வீட்டில் எது இருந்தாலும் நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் முடிஞ்ச உடனே 8:30லேருந்து 10:30 வரைக்கும் உன் இலக்கியத்தை நீ படி அப்படின்ன உடனே நான் அப்படியே பேசாமல் அவளை பார்த்துட்டே இருந்தேன். மா, இதெல்லாம் நீ ரொம்ப ஃபேமஸ் ஆனால் எனக்கு சந்தோஷம் அப்படின்றதுனால நான் சொல்லம்மா, என்னை நீ நல்லா வளர்த்துட்ட, நான் இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிட்டேன், உனக்கும் அந்த வெற்றி வரவில்லை என்றால் என் வெற்றியை நான் தனியாக கொண்டாட முடியாதுன்னு என் மகள் சொன்னான். சார், அடுத்த தலைமுறை அவங்க ரொம்ப ஒரு விஸ்வரூபமாக வளருகிறார்கள் என்பதை நாம மறுக்க முடியாது. இந்த மனமாற்றத்தை ஒரு குழந்தையிடம் நான் பார்க்கிறேன் என்றால் ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் குழந்தைகளோடு அமர்ந்து பேசினால் இந்த மனமாற்றம் ஒவ்வொரு குழந்தையிடமும் இருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடியும். என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம்? எப்பவுமே குழந்தைங்களை மண்ணள்ளி போடுறது, விளங்க மாட்டேன்னு சொல்றது, திட்டுறது. நான் ஒண்ணே சொல்றேன், முதல்ல ஆசிரியராக இருக்கக்கூடிய அக்கா நீங்க புரிஞ்சுக்கோங்க, பெற்றோர்கள் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? நல்ல பெற்றோர்கள், நல்ல ஞானமுடைய பெற்றோர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? நாம சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் குழந்தைகளோட மனசுல ஒரு விஷயம் படியாது, ஆனால் அவர்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் சொன்னால் அந்த குழந்தைங்க மனசுல படியும். அப்ப நம்ம ஈகோவை விட்டுட்டு நம்ம குழந்தைக்கு எந்த ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும்னு பார்த்து, சார் அல்ல மேடம், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நீங்க சொன்னா அவன் கேட்பான், நீங்க சொன்னா அவன் கேட்பான், நீங்க சொல்லுங்கன்னு அந்த ஆசிரியர் கூட நாம பயணப்பட்டு அந்த குழந்தைய வளர்க்கிற பொழுது இல்ல, பிரமிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வளர்கிறது. ஆனால் பெற்றோர்கள் ஆசிரியர்களை மதிப்பதற்கும் ஆசிரியர்களை அங்கீகரிப்பதற்கும் தயாராக இல்லை. உங்களை மாதிரி பெற்றோர்கள்
என் பொண்ணு நல்லா இருக்கானா நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சார். 4ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அவளை நான் ஒரு பாட்டு வகுப்பிலே சேர்த்த பொழுது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை பெரட்டி போட்டு மாற்றி காட்டிய ஸ்ரீமதி சுலோச்சனா பட்டாபிராமன் என்ற ஒரு பாட்டு டீச்சர் அந்த குழந்தையை மாத்தினாங்க. அருணா சாய்ராம் என்கின்ற மிகப்பெரிய சங்கீத கலைஞர் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். செம்மனார் கோயில் SRD வைத்தியநாதன் என்கின்ற நாதஸ்வர கலைஞர் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். அவங்களுடைய ஸ்கூல்ல சாதாரணமா டீச்சரா இருந்தக்கூடிய ஒரு 6ஆம் வகுப்பு டீச்சரான சுமித்ரா மிஸ் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். 10ஆம் வகுப்பு வந்த பொழுது நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் பொட்டன்ஷியல் என்ன தெரியுமா, நீ இவ்வளவு சோம்பேறியா இருப்பியான் என்று சொன்ன பிசிக்ஸ் குருமூர்த்தி அவர்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். 10 நாள் கூட ஒரு ஆபீஸுக்கு போகல, எங்க அம்மாவும் இந்த மாதிரி வரணும்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு தன் வாழ்க்கையின் மூலமாக என் மகளினுடைய எண்ணங்களை மாற்றிய ஒரு வழக்கறிஞர் ஆஷா அவர்கள் என் குழந்தைக்கு குருவாக இருந்திருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு நல்லவர்களும் என் குழந்தையை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் இதுபோல் இன்னும் 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 நல்லவர்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்க அடையாளம் கண்டுக்கல, அவங்கள அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எல்லா இடத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், எல்லா இடத்திலும் இல்லைன்னா எப்படி சார் இந்த அறக்கட்டளை இவ்வளவு அழகா ஒரு ஸ்கூல் நடத்த முடியும்? இழுத்து மூடிட்டு போயிருக்க வேண்டியது தானே. இவ்வளவு அழகாக ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது என்று சொன்னால் இன்னும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் அது. எப்ப அதாவது தண்ணிய போட்டவன் போலீஸ்காரங்கிட்ட லஞ்சம் வாங்குற இவங்களே தான் பார்ப்பீங்களாமா? அதாவது ரொம்ப எளிமையா சொல்றோம், டிராபிக் ஒரு 5 நிமிஷம் சார் பின்னாடி கூலர் இருக்கு, காத்து வந்துட்டு தான் இருக்கு, ஆனா முன்னாடி காத்து இல்லைன்னும் போது இப்படி தொடச்சி நான் மணி மோகன் எல்லாரும் பேசுறோம். ஒரு 2 மணி நேரம் டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி அந்த வெயில்ல நின்று பாருங்களேன், அந்த வலி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நின்று பாருங்க, தெரியும் அந்த வலி. எல்லா டிராபிக் போலீஸ்காரனை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இழப்போம், உடனே அவனுக்கு தொப்பை இருக்குன்னு கலாட்டா பண்றீங்க. எல்லா போலீஸ்காரனுக்கு தொப்பை இருக்கிறதுக்கு காரணம் நேரத்துக்கு சாப்பிடாம வேலை கட்ட வேலையில சாப்பிட்டு கஷ்டப்படக்கூடிய அந்த காவல்துறையினர், அவங்க மேலேயே கொஞ்சம் கரிசனத்தை காட்டுங்க. அப்புறம் அரசியல்வாதிகளை இவ்வளோ பேசுறீங்க. நாங்கள் எங்கள் அணியில் வந்து மணிகண்டன் ரொம்ப நியாயமாக சொன்னார், நாங்கள்லாம் சர்வீஸில் இருக்கோங்க, பேச முடியாது. உடனே சுதந்திரமாக பேச முடியாத ஒரு நாடா அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் கட்டவிழ்த்து விட்டப்பட்ட காளைய மாதிரி யாரையாவது முட்டும். கட்டுப்பாடுடைய சுதந்திரம் தான் என்றைக்கும் மரியாதையா இருக்கு. நாங்கள் என்ன சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சில கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம். அந்தம்மா நான் கூட விஆர்எஸ் கொடுக்க போறேங்கன்றாங்க. ஏன் விஆர்எஸ் கொடுக்காம தான் இருந்து பேசி பாருங்களேன். அப்ப தெரியுதுல, எல்லா இடத்துக்கும் ஒரு சட்ட திட்டம் ஒரு கட்டுப்பாடு இருக்கத்தான் செய்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துதான் நாம் சில காரியங்களை செய்ய முடியும். சமூகம் வளரவில்லையா? நாங்க சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு சுவாதியோடைய கொலையை பற்றி நண்பர் மோகனசுந்தரம் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு இப்போ பேசுனாங்க, அதுக்கப்புறம் 3 கொலை நடந்துருச்சு, அடுத்த மாதம் கூட ஒன்று நடக்க போகுதுன்னு குடுகுடுப்பக்கார மாதிரி பேசுறாரு. அப்படி பேசுவதே அவ்வளோ சமூக பொறுப்பு இல்லாத ஒரு விஷயம். ஐயா சாமி, அடுத்த மாதம் ஒன்று நடக்கிறதா இருந்தால் நடக்காம போகணும் மகமாயின்னு வேண்டிக்கிறத விட்டுட்டு அடுத்த மாதம் கூட ஒன்று நடக்க போகுதுன்னு எப்படி மனம் கூசாமல் பேசுகிறீர்கள் நீங்கள்? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த சுவாதி கொலையை பற்றி 100 டிவி சேனலில் பேசினாங்க சார். ஆனால் எனக்கு சந்தோஷமா இருந்த ஒரு விஷயம், அந்த மரணத்தில் கூட இந்த எல்லா நிகழ்ச்சியிலையும் பேசின ஒரு பெண்மணி கூட இல்ல ஜாதி சார்ந்து பேசவில்லை. எல்லா ஜாதியும் தூக்கி வைங்க சார், கடைசியில் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும்னு அவ்வளவு பெண்களும் ஜாதியை கடந்து நின்றார்கள். பெண்கள் ஜாதியை துறந்து விட்டு பெண்ணியத்திற்குள் சேர்ந்தோமே, அந்த ஒரு நல்ல விஷயம் இந்த மரணத்திலே நிகழ்ந்திருக்கிறது என்பது ஆறுதலான விஷயம் இல்லையா? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு. ரொம்ப இந்த இடத்துல பேசினாங்க. அதாவது டொனேஷன்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. முன்னாடியெல்லாம் ரொம்ப செல்வந்தர்கள், அவங்கக்கிட்ட பெருஞ்செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பார்கள். அப்படி தான் சமூகத்தில் சில நல்ல காரியங்கள் நடந்திருக்குது. அதாவது சத்திரங்கள் கட்டுவது, இல்லை அன்னதானம் செய்வது அப்படின்லாம். இப்போ அப்படி கிடையாது மோகனசுந்தரம். நான் 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா கூட என்னால் முடிஞ்ச அந்த 8 அணாவையோ 1 ரூபாயோ நான் அதுக்கு தரணும் அப்படின்னு சராசரி மக்களுடைய மனதிலும் ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கிறது. அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரும் டொனேஷனே கொடுக்கறதில்ல நீங்க சொல்ல முடியுமா? எல்லோரும் செய்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு படிக்க முடியலன்னு ஒரு சின்ன ஒரு விளம்பரம் வந்தால் கூட, அன்றாடம் பத்திரிகையை நீங்கள் புரட்டினீர்கள் என்றால் எனக்கு மாற்று இருதய அறுவை சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னா அரை மணி நேரத்துக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாவது அந்த 2 லட்சம் ரூபாயை ஒரு 200 பேர் சேர்ந்தாவது கட்டுறாங்க. இதெல்லாம்
சமூகம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை. சென்னையில் ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தை ஸ்கூல் விட்டுட்டு வரும்பொழுது ஸ்கூல் வேன், அந்த குழந்தை வேகமாக வர்றதை கவனிக்காத ஸ்கூல் வேனு குழந்தை மேலே அந்த வேனை ஏற்றிருச்சு. அந்த குழந்தை இறந்து போச்சு. செய்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் உடனடியாக அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த குழந்தையுடைய கண் மற்ற உறுப்புகளை முதல்ல தானம் செஞ்சாங்க. தன் குழந்தை செத்து போச்சேன்றது கூட அவங்களுக்கு ரெண்டாவதா இருந்தது. அந்த குழந்தையினுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்பது குழந்தையை இறந்த பெற்றோர்களுடைய மனதிலே பெரிதாக இருந்தது என்று சொன்னால் சமூகத்தினை பற்றிய அக்கறை வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் இது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு பஸ் எரிஞ்சிட்டு இருக்குது, ஸ்கூல் பஸ். அந்த ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய 45 குழந்தைகளை ஒற்றை மாணவன், 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒற்றை மாணவன் அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரையா தூக்கி வெளியில போடுறான். 40% அவனுடைய முகத்துல பர்ன் இன்ஜுரிஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அவனை பார்த்து அவனுடைய முகத்தை பார்த்து கேட்குறாங்க, உன் முகம் இப்படி ஆயிடுச்சேன்னு உனக்கு வருத்தமா இல்லையாப்பான்னு. அவன் சொல்றான், இந்த முகத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் இது 45 உயிர்களை காப்பாற்றிய முகம் என்ற எண்ணம் தான் என் மனசுல இருக்குன்னு சொல்றான். நான் ஒரே ஒரு விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். இந்தியா மதிக்கக்கூடிய நாடு, இந்தியா வணங்கப்பட வேண்டிய நாடு, இந்தியா பின்பற்றப்பட வேண்டிய நாடு என்று வெளிநாட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடிய 30 கோடி மக்களை வச்சோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய 130 கோடி மக்களை வச்சோ முடிவு பண்ணல. ஒரு சுவாமி விவேகானந்தரை வைத்து, ஒரு மகாத்மா காந்தியை வைத்து, அப்படி ஒரு ஆதிசங்கரரை வைத்து தான் முடிவு செஞ்சாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கும் மகாத்மா காந்திகள் இருக்கிறார்கள், ஆதிசங்கரர் இருக்கிறார், சுவாமி விவேகானந்தர் இருக்கிறார். மக்களே எங்கே எங்கே என்று கேட்காதீர்கள், அடையாளம் காடுங்கள், அடையாளப்படுத்துங்கள், சமூகம் இன்னும் முன்னேறும் என்பதை சொல்லி, நேற்று இருந்ததை விட இன்றைக்கு சமூகம் இன்னும் அழகாக இருக்கிறது. நீங்கள் மனது வைத்தால் இந்த சமூகம் இன்னும் அழகாக ஆகும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் மணிகண்டன் மாதிரியெல்லாம் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னெல்லாம் கேட்க மாட்டேன். ஒரு நல்ல தலைப்புங்க, சமூக அக்கறை வளர்ந்துள்ளது குறைந்துள்ளதுன்னு ஒரு அருமையான கேள்வி. எனக்கு முன்னால பேசிய என்னுடைய அன்பு தம்பி மணிகண்டன் என்னமோ பல்கலைக்கழகத்தில் கேள்வி கேட்ட மாதிரி கேட்டுட்டு போனார். அன்பு தம்பி, நீங்க ஆசிரியரும் அல்ல, நான் மாணவியும் அல்ல. நாங்க கேட்கிற கேள்விக்கே எங்க மாணவன் பதில் எழுத மாட்டேங்கிறா. ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறா தேர்வுல குறிப்பு அப்படின்னு போட்டு ஒன்று எழுதி வச்சிருந்தா, என்னடா இந்த நாட்டில் அநியாயம் நடக்குது, ஆன்சரே தெரியாத பையன்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, ஆன்சர் தெரிஞ்ச டீச்சர் கிட்ட ஆன்சர் பேப்பர் கொடுக்குறாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறான். ஆனா நீங்க ஒன்று சொன்னீங்க பாருங்க, என் சகோதரிய காமிச்சு அவங்க வக்கீல் வந்து அப்படியே தலைமுடிய விரிச்சு போட்டு ஆடுவாங்கன்னு சொன்னீங்க. தம்பி, நான் டீச்சர், பின்னு பின்னு பின்னி போடுவேன். இல்ல என்ன வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? தயவு செய்து நீங்க 3 பேரு இந்த கண்ணாடி போட்டிருக்கிறீங்கல்ல, பவருக்கு போட்டிருக்கிற கண்ணாடியை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு பூத கண்ணாடி போட்டுட்டு இந்த சமூகத்தை கொஞ்சம் எட்டி பாருங்க. இன்னைக்கு இந்த சமூகம் எப்படிங்க இருக்குது? பஸ்ஸில் போனால் பர்ஸை காணோம், பார்க்க அழகா இருந்தா நர்ஸை காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பை காணோம், ஆலயத்துக்கு போனால் செருப்பை காணோம், ஆசிரமத்துக்கு போனால் கருப்பை காணோம். நல்லவனுக்கெல்லாம் தூக்கு, கெட்டவனுக்கெல்லாம் கேக்கு. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற சமூகம். என்ன வந்து கேட்டுட்டு போறீங்க? அதுல அணித்தலைவர் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு போனார். இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் எப்படி வளர்ச்சி அப்படின்னாரு. நான் பணிவா ஒன்று சொல்லிக்கிறேங்க. ஒரு காலகட்டத்தில் பொண்ணு பார்க்க வந்தாங்க. இப்போ என்னையெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது நல்லா தலை குனிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே குனியலேன்னு வைங்க, எங்கூட்டு கிளவி இத்தனை ஒரு கூட பூவை தூக்கி என் தலையில வச்சு தலையை குனிய வச்சிருவா. நிமிந்தே அந்த மனுஷனை பார்க்கல. என்னை பெற்றவங்க சொன்னாங்க, இதான் உனக்கு பார்த்துருக்கிறது. நாங்கள் நிமிந்து பார்க்கல, இதுதான் உனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைன்னு காமிச்சாங்க. அது மொட்டையோ சொட்டையோ, நெட்டையோ குட்டையோ, கருப்போ சிகப்போ, குண்டோ ஒல்லியோ, சரின்னு தலையாட்டிட்டோம்.
ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படி நடக்குமா? ஒரு புள்ள பெற்றவங்கிட்ட சொல்கிறான், அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை காதலிக்கிறேன். அவங்க அப்பா கேட்டார், அவன் எப்படி உங்கள்கிட்ட சிக்குனா? அந்த பிள்ளை சொன்னான், நாங்கள் இன்டர்நெட்டில் தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ஸ்கைப்பில் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்பில் 2 மாதமாக காதலிச்சிட்ருக்குறோன்னு சொன்னான். இது உருப்படாத காதல் நினச்சிட்டு அவங்க அப்பா சொன்னார், அப்படியாம்மா? அப்போ ஒன்று பண்ணு, ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, ஃப்ளிப்கார்ட்டில் பேபிஸ்க்கு ஆர்டர் கொடுத்துக்கோ, கூகுளில் பேர் தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல் ஓட்டி வித்துட்டு போன்ட்டாங்க. இது வளர்ச்சியா? நான் கேட்குறேன், ஏங்கன்னா இது வளர்ச்சியா? இன்னொன்று சொன்னார், ஒரு நகைக்கடைக்காரன் அத்தனையும் கொடுத்தானே, அத்தனையும் அந்த சமூகத்துக்காக கொடுத்தானே, அங்கெங்கடா போறீங்க? நான் கொடுக்குறேன்னா என் வீட்டுக்காருக்கேன் வீட்டில் அவருக்கு ஒரு கஷ்டம்னு வருது, ஓடி வந்து கையட்டி பிடிக்கிறார். சாந்தி, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது. நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க மாமா, உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கையை பார்க்குற 10 பவுன் வளையலுக்கான ஆட்டை போட்டு போயிடுறாரு. கழுத்தில் இருக்கிறத கழட்டி கொடுக்குறோம், காதில் இருக்கிறத கழட்டி கொடுக்குறோம், ஆனால் திருப்பி கொடுக்குறீங்களா? டைலாக் பேசுறாரு என் வீட்டுக்கார், உனக்காக நான் கச்சத்தீவை மீட்பேன், லட்சத்தீவை மீட்பேன். நான் சொன்னேன், அதையெல்லாம் அப்புறம் மீட்டுக்கலாம், அடகு கடையில் வச்சிருக்கிறீங்கல்ல, முதல்ல அதைய மீட்டு கொடுங்கன்னு சொன்னேன். என்னங்க அக்கறை, வீட்டுக்குள்ளேயே அக்கறை வளரலீங்களே. இப்போ குடிச்சிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் உளுந்து கிடந்தா, வாச தொளிக்கலான்னு வெளியில் வந்தேன், உளுந்து கிடந்தா, பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். 10 மணிக்கு வேலைக்கு போகலான்னு வெளியில் வந்தேன், அப்பவும் உளுந்து கிடக்கிறான். ஒருத்தர் எழுப்பிட்டு இருந்தா. நான் சொன்னேன், அட ரொம்ப நேரமாக கிடக்கிறான்னாட்டு இருக்குது, சீக்கிரம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னேன். அவன் சொன்னேன், எனக்கு இவன் ஆறுனே தெரியாதுன்னா. ஏன் ஆறுனே தெரியாதுன்னு அவனை வந்து எழுப்பிட்டு இருக்கிறையாடான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், இல்லை மணி 10 போதை இறங்கல, எந்த கடையில் சரக்கு வாங்கினாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை எழுப்பிட்டு இருக்கிறேன்னா. என்னங்க நடக்குது நாட்டில்? நான் கேட்குறேன். ஒருத்தன் தண்ணியை போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தான். டிராஃபிக் போலீஸ் கேட்டார், என்னடா தண்ணியை போட்டுட்டு வண்டி ஓட்டுறையானார். இல்லை சாமி, பெட்ரோல் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுறேன்னா. என்னடா எடக்கு முடக்கா பேசுற, வாய ஊது அப்படின்னார். ஊ அப்படின்னு ஊதுனா, என்ன லேசா வாட வருதுன்னார். 50 ரூபாய்க்கு அவ்வளவுதான் கிடைக்கும் சாமி. மறுபடியும் எடக்கு முடக்கா பேசுறியா? பேர் என்னடா? குப்புசாமி. மூட்டை என்னடா மூட்டை? உப்பு சாமி. குடிச்சிட்டு தள்ளாடுறைய ஏண்டா? மப்பு சாமி. இப்படி செய்யலாமா? தப்பு சாமி. என்னங்க நடக்குது? ஆனால் இப்படி எல்லாம் குடிச்சு குடிச்சு குட்டி சேவர் ஆகிறாங்களேன்னு ஒருத்தர் திருத்தோன்னு நினைச்சாரு. அவனை கூப்பிட்டாரு, இங்க பாரு, இன்னையோட உன்னோட பாவத்தை எல்லாம் கழுவுறேன். தண்ணியில முக்கி முக்கி எடுத்தார் 3 தடவை. இன்றோடு உன்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டு விட்டது, உன்னோட பெயரையும் நான் மாத்துறேன். குடிச்சு குடிச்சு குடிக்கார முனியப்பன் வேர் வச்சிருக்கிறீல்ல, அதனால இன்று முதல் உன்னுடைய பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது சாமுவேல் அப்படின்னாரு. சத்தியம் பண்ற குடிக்க மாட்டேன். அவன் சத்தியம் பண்ணிட்டு கேட்டான், சாமி டீ குடிச்சுக்கலாங்களா சாமின்னா? குடிச்சுக்கோ, எத்தனை டீ வேணாலும் குடிச்சுக்கோ போடா சொல்லிட்டாரு. நேராக வீட்டுக்கு வந்தா, அலமாரியை திறந்தா, பிராந்தி பாட்டில் எடுத்தா, பக்கெட்டி தண்ணியில் முக்கி முக்கி எடுத்தா 3 தடவை. இன்று முதல் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விடுகிறது, இன்று முதல் உன்னுடைய பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது, இன்று முதல் நீ பிராந்தி அல்ல டீ. என்னங்க நடக்குது? என்னங்க இது? சமூக அக்கறை வளர்ந்திருக்குதுன்னு எப்படிங்க என்னால சொல்ல முடியும்? ஆனாலும் வருத்தம் தாங்கலீங்க. நானும் ஒரு சமூக சேவை செய்யணும் குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்து போய் கேட்டேன், ஏண்டா அங்கதான் எழுதி போட்டுருக்குதுலடா, குடி குடிய கெடுக்கு, குடி பழக்கம் உடல் நலத்தை கடக்குன்னு எழுதி போட்டிருக்குதுலடா, பார்த்துட்டே குடிக்கிறையடா பாவின. சொன்னான் பாருங்க ஒரு பதில் நச்சுன்னு. கம்முன்னு கிடங்க டீச்சர், நான் குடிச்சு தள்ளாடுறதுனால தான் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா நிக்குது, ஸ்ட்ராங்கா நின்னா கவர்மெண்ட் தள்ளாடுங்கிறா. அதுல வேற ஒன்று சொல்றாரு என் தம்பி, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அவர் என்ன வேணாலும் பேச முடியும், நான் இன்னும் சர்வீஸ்ல இருக்கிறேன், நான் அவர் மாதிரி எல்லாம் பேச முடியாதுன்னு சொன்னாரே. அப்ப சுதந்திரமா உங்களால இந்த நாட்டில் பேச முடியலனா இது வளர்ச்சியா? இல்ல இது வளர்ச்சியா நான் கேட்கிறேன். என்னங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏமாற்றுத்தனங்க. இந்த இன்னைக்கு போலித்தனமும் ஏமாற்றுத்தனமும் இந்த சமூகத்தில் நிறைஞ்சு போச்சுங்க.
பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு 5000 கடன் கொடுங்க டீச்சர்னு கேட்டா. நான் சொன்ன கடன் அன்பை முறிக்கின்றா தர முடியாதுன்னு. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, எழுத்து வீட்டில் போய் வாங்குறேன்னா. அட அவர் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டார். அவர்கிட்ட போய் கேட்காதடான வாங்குறனா இல்லையா பாரு, சவால் விட்டுட்டு போனானுங்க. 5000 வாங்கி ஆட்டிட்டு வர்றா. இப்போ நீங்களாம் இப்படி விசிறிட்டு இருக்கிறீங்கள, அதே மாதிரி விசிறிட்டு வந்தா. கூப்பிட்ட வாடா வாடா, அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாரு. எப்படிடா அவர்கிட்ட வாங்குனேன்னு கேட்டேன். வெரி சிம்பிள் டீச்சர். குடும்ப சகிதமாக உட்கார்ந்து இருந்தார். என் குலதெய்வமே நீங்க தான் போய் காலில் விழுந்த, 5000 கொடுத்துட்டாரு. எனக்கு அத்தனை ஆத்திரம் வந்துச்சுங்க. ஏண்டா ஒரு 5000த்துக்காக அவரோட காலில் போய் விழுந்திருக்கிறையே, நீ எல்லாம் ஒரு மானம் உள்ள தமிழநாடான்னு கேட்ட. ஒரே வார்த்தை சொன்னா பாருங்க, கம்முனு கிடங்க டீச்சர். 5000 வாங்கறதுக்கு ஒரு தடவை தான் அவரோட காலில் விழுந்திருக்கிற, அதை திருப்பி என்கிட்ட வாங்கறதுக்கு எத்தனை தடவை அவர் என்ற கால் உழுக வைக்கிறோம் பாக்குறீங்களான்னு சொல்லி கேட்டா, இது வளர்ச்சியான்னு கேட்கிறேன். ஒரு காலகட்டத்திலேங்க கடன் கொடுத்தவன் மிரட்டுனா, இன்னைக்கு வாங்கினவன் மிரட்டிட்டு இருக்கிறான். வாங்கணும் இல்ல, குடுப்பம் இல்ல, 5 வருஷம் ஆச்சு தெரியும் இல்ல. இன்னொருத்த வந்து சொல்றா, டே மாப்பிள, இதுக்கு தான் அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன், அவங்கிட்ட கடன் வாங்காதேன்னு. அவன் குடு குடு குடுன்னு கேட்டே நச்சரிப்பான்டா. என்னங்க நடக்குது? இல்ல என்ன நடக்குது? நீங்க சமூக அக்கறை வளர்க்கணும் நானும் தான் நினைச்சேன். கல்யாணமாய் வந்த என் மருமகிட்ட நான் ஒன்று சொன்னேன், அம்மா வீடு சமூகம் வேற இல்லைம்மா, சமூக அக்கறை வளரோன்னு, அதனால இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறைகளை நாங்கள் வச்சிருக்கிறோம். இது ஒரு குட்டி அரசாங்கம், 4 ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே நடக்கிற ஜனநாயக வீடு. இதில் உன் மாமனார் தான் முதலமைச்சர். அவர் இந்த பொதுத்துறை வெளித்துறை எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. நான் துணை முதல்வர். நான் இந்த ஜவுளி நிதி நிர்வாகத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் பையன் அது உன் புருஷன், அவன் இந்த வருவாயி போக்குவரத்து அவன் பார்த்துக்கிறான். என் பிள்ளை உன் நாத்தனார், அவன் நிர்வாக முடிவெடுக்கிறது விளையாட்டுத்துறையெல்லாம் அவன் பார்த்துக்கிறாம்மா. உனக்கும் சில பொறுப்புகள் கொடுக்கலான் இருக்கிற, நீ உணவுத்துறையும் பாதுகாப்பு துறையும் எடுத்துக்கோனே. அவ ஒரே வார்த்தையில் சொன்னான், அத்தை எனக்கு எதுக்கு அத்தை இத்தனை பெரிய பதவி எல்லாம், எல்லா நிர்வாகத்தையும் நீங்களே செய்யுங்கத்த, நான் எதிர்கட்சி தலைவராக மட்டும் இருந்துக்கிறேன்ட்டான். வீட்டு சபையவே கலைச்சிட்டனுங்களே நான். இல்லை எதை இதை வச்சுட்டு எப்படிங்க சமூக அக்கறைன்னு சொல்ல முடியும்? எங்க அண்ணனாவது ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க, நான் இன்னும் சர்வீஸ்ல இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாதுங்க. விஆர்எஸ் கொடுக்கலான் இருக்கிறேங்க, விஆர்எஸ் கொடுக்கலான் இருக்கிறேன். வகுப்புல சுதந்திர தினம் வருது, அந்த சுதந்திர தின விழா நம்ம கொண்டாட போறோம்டா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லாததுனால தான் அந்நியம் வந்து நம்முடைய நாட்டை ஆட்சி செஞ்சாண்டா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஒரு சொல்லிட்டு இருந்தேன். ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னா, நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது இருக்கட்டும் டீச்சர், முதல்ல நீங்க டீச்சருக்கு ஒற்றுமையா இருங்கண்ணா. டே நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறேன்டா, பாரு 10 பேர் சேர்ந்து தான்டா சாப்பிட்றோன்னு. அதெல்லாம் கிடக்கட்டு. இன்னைக்கு காலையில பயாலஜி டீச்சர் வந்தாங்க, செல்லுனா உயிரணுனாங்க. பிசிக்ஸ் டீச்சர் வந்தாங்க, அடுத்து செல்லுனா பேட்டரினாங்க. மேக்ஸ் டீச்சர் வந்தாரு, செல்லுனா வியாபாரம்னாங்க. ஹிஸ்டரி டீச்சர் வந்தாரு, செல்லுனா ஜெயிலுனாங்க. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, செல்லுனா போன்னு சொல்றீங்க. 5 பேர் 5 விதமா சொன்னா நாங்க எதை எடுக்கிறோங்கிற. முதல் நீங்க எல்லாம் கலந்து ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க, நாங்க பைத்தியம் பிடிக்கிறதான்னு கேட்கிறேன். அதனால நான் விஆர்எஸ்ஏ கொடுக்கலான் இருக்கிறேங்க. என்னங்க நடந்துகிட்டு இருக்குது? இதை விடங்க நடுவர் அவர்களே, எங்க அண்ணன் அழகா சொன்னார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேனார். பிச்சை எடுத்து ஒருத்தர் பாட புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுக்கிறாருன்னு சொன்னாரு. அவர் என்ன வாங்கி கொடுக்கறது? எங்க ஊருக்கு வாங்க, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, 1 பைசா நீங்க செலவு பண்ண வேண்டாம் உங்க பிள்ளையோட படிப்புக்கு. அட்ரஸ் சொல்றல குறிச்சுக்குங்க, 1 பைசா நீங்க செலவு செய்ய வேண்டாம் அந்த பிள்ளையோட கல்வி செலவுக்கு. சொத்து பத்திரத்தை மட்டும் அடமானம் வச்சுட்டீங்கன்னா போதும் அவங்க கிட்ட. இதுதான் இன்னைக்கு சமூக வளர்ச்சிங்களா நான் கேட்கிறேன். இன்னைக்கு குடும்பத்தில் அக்கறை இல்லைங்க, நாட்டில் அக்கறை இல்லைங்க. எப்படி இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்து உள்ளதுன்னு என்னால் சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, இன்றைய சூழல்ல சமூக அக்கறை என்பது குறைந்துள்ளது என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.